What's up everyone? It's your boy Satish. I hope எல்லாரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கீங்க நான் நம்புகிறேன். இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோ நான் ரொம்ப நாள் பண்ணணும்னு நினச்சி ஆசைப்பட்ட ஒரு வீடியோ. அதாவது டான்ஸ்னால் என்னன்னே எனக்கு தெரியாது, நான் டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற ஒரு பர்சனுக்கு டான்ஸ் பற்றின ஃபுல் இன்ஸ் அண்ட் அவுட் கொடுக்குற ஒரு வீடியோ இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சரி, அதுக்காக ஒரு வீடியோ பண்ணுவோம் அப்படின்றப்போ பெரிய ஒரு மெகா வீடியோவாக பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் ரெடி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்ஸ் எனக்கு சுத்தமாக தெரியாது சதீஷ். டான்ஸ்னால் என்னென்னு கூட எனக்கு தெரியாது, நான் எக்ஸ்பீரியன்ஸ் கூட பண்ணதில்லை. ஆனால் டான்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு பிடிக்கும். நான் இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன், இல்லை நான் லேட்டாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பர்சன்ஸ்க்கு அதோட இன்ஸ் அண்ட் அவுட்ஸ் என்ன அப்படின்றதையும் நான் பர்சனலாக ஒரு 11-12 இயர்ஸாக ப்ரொஃபஷ்னலாக டீச் பண்ணி நான் கற்றுக்கிட்ட ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ நிறைய பார்ட்ஸாக இருக்க போது, அதில் பார்ட் 1ல் நம்ம என்ன கவர் பண்ண போகிறோன்னா, மைண்ட் செட்டும் டான்ஸோட ரியாலிட்டி பற்றியும் தான். ஓகே, டான்ஸை பொறுத்த வரைக்குமே மைண்ட் செட்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ சீக்கிரம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஆனால் மைண்ட் செட்டுன்ற ஒரு விஷயம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு என்ன கேட்டால், ஒரு 80% டான்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் மைண்ட் செட்டு தான் டிசைட் பண்ணும். நீங்கள் எவ்வளோ அதை பாசிட்டிவாக வச்சுக்கிறீங்களோ, டான்ஸுன்ற ஒரு விஷயமும் அவ்வளோ ஃபன்னாக, அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக, அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் அது எவ்வளோ நெகட்டிவாக எடுத்துகிட்டு போகிறீங்களோ, டான்ஸுன்ற ஒரு விஷயம் பிடிக்காமல் பண்ணுற மாதிரியும், உங்களை யாரோ ஃபோர்ஸ் பண்ண வைக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால் மைண்ட் செட் பற்றி பேச போகிறோம். ஒன்று. ரெண்டாவது, டான்ஸுன்ற ஒரு விஷயம் அதோட ரியாலிட்டி என்ன அப்படின்றத பற்றி பேச போகிறோம். நம்ம இப்போ இருக்க ஜென்ரேஷனில் டான்ஸுன்ற ஒரு விஷயம் ரொம்ப ஒரு சோஷியல் மீடியாக்காக, கண்டென்ட்டுக்காக பண்ணுற ஒரு விஷயமாக மாறிக்கிட்டே வருது. ஸோ அது என்ன, அதை பற்றியும் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல நம்ம டான்ஸோட ரியாலிட்டி பற்றியே பேசலாம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம கவர் பண்ணுறது, டான்ஸுன்ற ஒரு ஸ்கில்லு, டான்ஸுன்ற ஒரு ஆர்ட்டு நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்குற மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம் ரியாலிட்டியில் இருக்காது. அது ஏன்னா சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் டான்ஸுன்ற ஒரு விஷயம் இஸ் ஈக்குவல் டு பர்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு. பட் ரியாலிட்டியில் நீங்கள் பர்சனலாக ஏதோ ஒரு டான்ஸ் கிளாஸ் போகிறீங்கனாலோ, இல்லை டான்ஸ் கோர்சஸ் கற்றுக்குறீங்கனாலோ, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கப்போ டான்ஸுன்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக எடுத்த உடனே பர்ஃபெக்ஷன் ஸ்டேஜுக்கு போகாது. ஓகே, நீங்கள் டான்ஸ் கற்றுக்க ஆரம்பிக்கிறப்போ டான்ஸுன்ற ஒரு விஷயம் ரொம்ப ஒரு இம்பர்ஃபெக்டாக இருக்கும், ரொம்ப மெஸ்டப்பாக இருக்கும், ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கும். இது எல்லாமே கலந்தது தான் அந்த டான்ஸோட பிகினிங் ஸ்டேஜுன்றது. ஸோ நீங்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி அதை பார்த்து அதை இன்ஸ்பயர் ஆகி நம்ம எடுத்த உடனே அந்த மாதிரி சூப்பராக ஆடிடுவோம், பார்க்குறதுக்கு அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக நீட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் போனீங்கன்னா அங்கே நீங்கள் டிஸப்பாயிண்ட் தான் ஆவீங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அகெயின் சோஷியல் மீடியான்ற ஒரு விஷயம் அப்படி ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு. நீங்கள் டான்ஸ் ஆடினாலே பார்க்க இந்த மாதிரி இருப்பீங்க, எல்லாமே பக்காவாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம். அது ஒரு இல்யூஷன். ஓகே, ஸோ நீங்கள் டான்ஸ் ஆட போகிறீங்க, டான்ஸுன்ற ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறீங்கன்னா தயவு செஞ்சு அந்த ஒரு மைண்ட் செட்டோட டான்ஸ் அப்ரோச் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கவர் பண்ணுறதும் ஆல்மோஸ்ட் ஒரு சோஷியல் மீடியா ரிலேட்டடான ஒரு கண்டென்ட்டு தான். அது என்னன்னா, டான்ஸுன்ற ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு வேர்டோ இல்லை அந்த ஒரு விஷயம் நம்ம கேட்டாலே நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு பாப்பப் ஆகிறது ரீல்ஸு. அந்த ரீல்ஸில் ஆடக்கூடிய ஃபாஸ்ட் மூவ்ஸ் அப்படின்ற மாதிரி தான் க்ரியேட் ஆகிருக்கு. டான்ஸுன்ற ஒரு விஷயம் இஸ் நாட் நெசசரிலி ஈக்குவல் டு பி ஃபாஸ்ட் மூவ்ஸ். ஓகே, டான்ஸுன்ற ஒரு விஷயம் ஸ்லோவாக இருக்கலாம், மீடியமாக இருக்கலாம், அண்ட் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை எல்லாத்தோட கலவையாகவும் இருக்கலாம். ஓகே, பட் சோஷியல் மீடியானால் என்ன மாதிரியான ஒரு பிக்சர் க்ரியேட் ஆகிருக்குன்னா, டான்ஸுன்னா டக்குன்னு ஆடக்கூடிய ஒரு செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் இல்லை கொரியோகிராஃபி, அதுதான் டான்ஸு அப்படின்ற மாதிரியான அகெயின் ஒரு இல்யூஷன் க்ரியேட் ஆகிருக்கு. அது தப்பு. டான்ஸில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது அண்ட் நிறைய டைமிங்ஸ் இருக்குது, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் டான்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஃபாஸ்ட் ஸ்டெப்ஸ் அஸ் ஷோன் இன் சோஷியல் மீடியா. நான் ஒத்துக்கிறேன், டான்ஸ் ஃபாஸ்ட்டாக ஆடுறதோ இல்லை ஃபாஸ்ட் கொரியோகிராஃபி பெர்ஃபார்ம் பண்ணுறதோ பார்க்க கொஞ்சம் வாவாக தான் இருக்கும். அது சோஷியல் மீடியாலேயும் நிறையா ஷேர் ஆகும், நிறைய லைக் ஆகும், அந்த மாதிரி என்கேஜ்மெண்ட்ஸ் நிறையா நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். பட் டான்ஸை ஒரு பிகினராக கற்றுக்க போகிறேன், டான்ஸுன்ற ஒரு ஸ்கில்லையே நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா
நீங்கள் அந்த மாதிரி வீடியோ பார்க்குறப்போ அது எடுத்த உடனே இவ்வளோ பெரிய சேலஞ்ச் எடுத்து உங்கள் தலையில் வைக்கிற மாதிரி. ஸோ அதனால் டான்ஸுன்ற ஒரு விஷயம் எப்போவுமே ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும், எப்போவுமே ரொம்ப கஷ்டமாக தான், இன்ட்ரிகேட் மூவ்ஸோடு தான் இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்காதீங்க. டான்ஸ் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதில் நிறைய டைமிங் இருக்குது, நிறைய ஸ்பீட் சேஞ்சஸ் இருக்குது, ஒரு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டைமிங்ஸை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் டான்ஸில். அப்போது டான்ஸுன்ற ஒரு விஷயம் ரியல் லைஃப்பில் பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டான்ஸுன்ற ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 விஷயத்தோட காம்பினேஷன் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அது என்னன்னா மெமரி, கண்ட்ரோல், அவேர்னஸ் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். ஓகே, இதில் ஒன் பை ஒன்னாக போகலாம். மெமரி அப்படின்றது ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டான்ஸ் ஆட போகிறீங்கன்னா உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஸ்டெப்ஸை நீங்கள் நல்லா மெமரைஸ் பண்ணுறதுக்கு பழகியிருக்கணும். ஓகே, நீங்கள் இனிஷியலாக அந்த மாதிரி கற்றுக்குறீங்கன்றப்போ இது எல்லாமே புதுசாக இருக்கும். உங்கள் பிரெயின் அந்த ஒரு ப்ராசஸ்க்கோ இல்லை அந்த ஒரு விஷயத்துக்கோ அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ மெமரின்ற ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரெண்டாவது கண்ட்ரோல். நீங்கள் கற்றுக்கிட்ட ஸ்டெப்பு 1ஆக இருக்கட்டும், 2ஆக இருக்கட்டும், இல்லை ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், அந்த ஸ்டெப்பை நீங்கள் நிறைய தடவை ரிப்பீட் பண்ணணும் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதோட எண்டாக உங்களுக்கு என்ன நடக்கும்னா, அந்த ஸ்டெப்பு மேலே உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். அதை பெருசாக ஆட சொன்னால் பெருசாகவும் ஆட முடியும், அந்த ஸ்டெப்பை சின்னதாக ஆட சொன்னாலும் சின்னதாக ஆட முடியும். இதுதான் அந்த ஸ்டெப்பு மேலே இருக்க ஒரு கண்ட்ரோல். அண்ட் நீங்கள் டான்ஸ் ஆடுறப்போ இந்த ஒரு விஷயமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்ட் மூணாவது அவேர்னஸ். அவேர்னஸ்ன்ற ஒரு விஷயம், இப்போ நான் இங்கே திரும்பிக்கிட்டு என் கை இங்கே இருக்குன்னா எனக்கு தெரியும் என் கை இங்கே இருக்குது, லெஃப்ட் ஹேண்டு இந்த லெவலில், இல்லை இந்த லெவலில் இருக்குது, இல்லை இப்படி இருக்குது அப்படின்ற ஒரு பாடிலி அவேர்னஸாக இருக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் மியூசிக் கேட்டு ஆடுறப்போ மியூசிக்கில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன பீட்ஸ் இருக்குது, இல்லை மியூசிக்கில் எந்த செக்ஷனுக்கு நம்ம டான்ஸ் ஆடுறோம் அப்படின்ற மியூசிக்கல் அவேர்னஸாக கூட இருக்கலாம். என்னை கேட்டால் இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். அதாவது பாடி அவேர்னஸும் இம்பார்ட்டண்ட், மியூசிக் வைஸ் மியூசிக்காலிட்டி தெரிஞ்சு வச்சுருக்க அந்த அவேர்னஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். நீங்கள் டான்ஸ் என்ன தான் கற்றுக்கிட்டு எவ்வளோ சூப்பராக ஸ்டெப்ஸ் ஆடினாலும் உங்கள் ஃபேஸுன்ற ஒரு விஷயம் ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. ஓகே, அதனால் நீங்கள் டான்ஸை ட்ரெயின் பண்ணுற மாதிரி, ஸ்டெப்ஸை ட்ரெயின் பண்ணுற மாதிரி, அதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்னு சொல்கிறேன். ஸோ ஃப்ளாட் ஃபேஸோடு ஆடாமல் கொஞ்சம் சம்டைம்ஸ் சிரிக்கிற மாதிரியோ, இல்லை அந்த சாங்கோட எமோஷன் என்னவோ அதை எமோட் பண்ணுற மாதிரியோ, இந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நம்ம பார்த்த இந்த 4 விஷயங்கள் சேர்ந்த ஒரு கலவை தான் டான்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கில்ன்ட்டு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போது என்கிட்ட நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு காமனான ஒரு விஷயம் அது என்னன்னா, சதீஷ் எனக்கு ஸோ அண்ட் ஸோ வயசாகிடுச்சு, நான் இப்போது டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப லேட்டாக அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். டான்ஸுன்ற ஒரு ஸ்கில்லை நீங்கள் உங்கள் லைஃபோட எந்த ஸ்டேஜில் வேணால் கற்றுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு யாருமே தடை பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஓகே, இந்த ஏஜில் தான் டான்ஸ் கற்றுக்கணும், இந்த ஏஜில் தான் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ட்டு இங்கே யாருமே ரூல்ஸ் போட்டது கிடையாது. இது எல்லாமே நம்ம டிசைட் பண்ணுறது தான், நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குதுன்றதை பொறுத்து தான். ஓகே, அதனால் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், நீங்கள் டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏஜ் ஒரு ஃபேக்டரான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. நீங்கள் எப்போ வேணால் டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு கூட இமீடியட்டாக நீங்கள் டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், உங்களை யாருமே தடுக்க மாட்டாங்க. ஓகே, இப்போது டான்ஸை லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுவோம். அதில் ஃபர்ஸ்ட் திங் ஏஜும் பாடி அடாப்டபிலிட்டியும். பாடி அடாப்டபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் உடம்பும் மைண்டும் அந்த டான்ஸுன்ற ஒரு ஸ்கில்லுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடாப்ட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம். இதில் ஏஜுன்ற ஒரு ஃபேக்டர் ஏற ஏற இந்த அடாப்டபிலிட்டின்ற ப்ராசஸ் கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும், அவ்வளோதான் விஷயம். இதை நான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக சொல்லணுன்னா கிட்ஸையும் அடல்ட்ஸையும் கம்பேர் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ கிட்ஸு டான்ஸ் கற்றுக்க போகிறாங்க, அவங்களுக்கு டான்ஸே தெரியாது அப்படின்னு வச்சுக்கிட்டா அவங்களுக்கு ஒரு டான்ஸை சொல்லி கொடுத்தா அவங்க டான்ஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக கற்றுப்பாங்க. பட் இதுவே அடல்ட்ஸ்க்கு வந்தால் அவங்க டான்ஸுன்ற ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிறதுக்கு
ஒரு 2 to 3 months வரைக்கும் மினிமம் எடுக்கும். ஏன்னா அவங்க மைண்டும் பாடியும் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகணும். அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராசஸ் ரொம்ப டைம் கன்சியூமிங். கிட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க, ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க, குயிக்காக இருப்பாங்க, ரெப்புடேஷன்ஸ் பண்ணுறதுக்கு யோசிக்க மாட்டாங்க, இமிட்டேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. அண்ட் அந்த ஒரு ரீசனால் தான் அவங்க ஃபாஸ்ட்டாக கற்றுக்குறாங்க. அடல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன தான் ஸ்லோவாக கற்றுக்கிட்டாலும் அவங்க ரொம்ப இன்டெப்த்தாக கற்றுப்பாங்க. அவங்களோட சூப்பர் பவராக என்ன கன்சிடர் பண்ணலான்னா ஸ்டெப்ஸை ரொம்ப கிளியராக கற்றுக்கிறது அண்ட் கமிட்மெண்ட். டான்ஸ் கற்றுக்கணும்னு கமிட் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஓகே. அண்ட் மூணாவது, அவங்க கிவ் அப் பண்ண மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக. முடிஞ்ச வரைக்கும் ஃபைட் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் வரல அப்படின்னா தான் குவிட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் உங்கள் ஏஜ்க்கும் பாடி அடாப்டபிலிட்டிக்கும் இருக்க ஒரு ரிலேஷன். ஓகே, இப்போ நம்ம டான்ஸில் ஏன் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஒரு சூப்பர் டான்ஸர் ஆகுறாங்க, ஒரு நல்ல டான்ஸர் ஆகிடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம். இதை நான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி நான் சொல்கிறேன். நான் ஒரு டான்ஸ் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அட் த சேம் டைம் ஐ டேக் என்கொயரிஸ். ரைட், அந்த மாதிரி என்கொயரிஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கப்போ ஒரு நாள் ஒருத்தவங்க வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் டான்ஸ் சொல்லி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்போம் சார் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் எனக்கும் சொல்லித் தருவீங்களா? அவர் வந்து ஒரு அடல்ட்டு, ஓகே, ப்ராப்பர் அடல்ட்டு, நல்லா ஹைட்டாக இருப்பார். ஓகே, எனக்கும் சொல்லித் தருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக சார், உங்களுக்குலாம் சொல்லித்தரதுக்கு தான் நம்ம டான்ஸ் ஸ்டுடியோவே ரன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ அவரோட பேக் ஸ்டோரி என்னன்னு கேட்டால் நான் குட்டியாக சொல்லிடுறேன். அவருக்கு சின்ன வயசுலேருந்து டான்ஸ் ஆடணுன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. பட் பேரண்ட்ஸ் அதுக்கு அலோவ் பண்ணலை. ஸோ அதனால் அவர் ஸ்கூலிங் ஃபினிஷ் பண்ணார், காலேஜ் ஃபினிஷ் பண்ணி நல்ல ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியில் சேர்ந்தார். மேரேஜ் ஆச்சு, குழந்தைங்க வந்துட்டாங்க. அண்ட் இவ்வளோ வருஷங்கள் அந்த டான்ஸ் ஆடணும் இல்லை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அவருக்குள்ளேயே இருந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி கிட்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நவ் ஹீ ஹேஸ் சம் டைம் டு எக்ஸ்ப்ளோர் த டான்ஸ் இன்ட்ரெஸ்ட். அதனால் இப்போ வந்து சேர்றாரு, செக் பண்ணி டான்ஸ் கிளாஸை சேர்றாரு. அவர் குயிக்காக ஆட ஆரம்பிக்கிறாரு. ஒரு 3-4 months ஆகுது, 5 months ஆகுது. நல்லா ஃபாஸ்ட்டாக கற்றுக்கிறாரு, சூப்பராக ஆட ஆரம்பிக்கிறாரு. அண்ட் தென் அவங்க ஃபேமிலியும் ஜாயின் பண்ணுறாங்க, அவங்க கிட்ஸும் ஜாயின் பண்ணுறாங்க, அவங்களும் கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்களும் நல்லா ஆட ஆரம்பிக்கிறாங்க. இது எந்த ஒரு ஸ்டேஜில் போய் முடியுதுன்னா, ஆனுவல் ஷோகேஸ்ன்னு ஒன்று நடக்கும், எல்லா டான்ஸ் ஸ்டுடியோலையும் நடக்கும். அண்ட் அந்த மாதிரி ஒரு ஷோகேஸில் ஃபேமிலியாக எல்லாருமே 4 பேருமே டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி முடிக்கிறாங்க ஒரு ஃபோட்டோவோட. ஸோ இந்த விஷயத்த நான் ஏன் சொல்ல வரேன்னா, உங்களில் யாராச்சும் நான் டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு வேளை நமக்கு இவ்வளோ லேட் ஆகிடுச்சோ, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணால் எல்லோரும் நம்மளை சிரிப்பாங்களோ பார்த்து, இல்லை நம்ம இந்த ஒரு ஜாப் கேட்டகரியில் இருக்கோம், நம்ம இதை ட்ரை பண்ணலாமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு கண்ணை மூடிட்டு கற்றுக்க ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு. ஓகே, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும் போதும், அந்த ஜேர்னி உங்களை அழகாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுன்றதை நீங்கள் நம்புங்க. நீங்கள் டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையான முக்கியமான ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்ட்டும் அதை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு லேர்னிங் மைண்ட் செட்டும் தான். இது தவிர்த்து வேறு யார் என்ன சொன்னாலும் அதை பெருசாக உங்கள் மைண்டில் ஏற்றிக்காதீங்க, அது எதுக்குமே யூஸ் ஆகாது. அடுத்து டேலண்ட்டு அப்படின்ற ஒரு மித்தை டான்ஸில் இன்றைக்கி உடைக்க போகிறோம். இது இங்கே நிறையாவே கேட்டிருக்கலாம். அவன் டேலண்டடாக இருக்கான் அதனால அவன் சூப்பராக ஆடுறான், இல்லை அந்த பொண்ணு டேலண்டடாக இருக்கா அதனால அவ்வளோ சூப்பராக ஆடுறா, எனக்கு டேலண்ட்லாம் இல்லைப்பா, நமக்கும் டான்ஸ்க்கும் ரொம்ப தூரம், அதனால் நான் ட்ரை கூட பண்ண விரும்பலை அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியோடு இருந்தீங்கன்னா இந்த செக்ஷன் உங்களுக்கு தான். நிறைய பேர் டேலண்ட்டுன்னு சொல்கிறாங்களே டான்ஸில் டேலண்ட்டுனா என்ன அப்படின்றத பற்றி கொஞ்சம் ஸ்லோவாக இன்டெப்த்தாக பேசலாம். டேலண்ட்டுன்ற ஒரு விஷயம் டான்ஸில் பேசிக்காக என்னன்னு நான் சொல்லுவேன்னா, ஒரு ஃபாஸ்ட் லேர்னிங் கெப்பாசிட்டி, இதுதான் டேலண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஒரு டான்ஸ் கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, அவங்க எல்லாருக்குமே கொரியோகிராஃபி ஒரே மாதிரி சொல்லி கொடுத்தா கூட அதில் ஒருத்தர் 2 பேர் ரொம்ப குயிக்காக அந்த ஸ்டெப்ஸை பிக்கப் பண்ணி ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கான மெயின் ரீசன் அவங்களோட ப்ராசஸிங் பவர் தான். அவங்க ப்ராசஸிங் பவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மற்றவங்களோட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு வேணால் வச்சுக்கலாமா. பட் அதுக்காக மற்ற எல்லாருக்குமே அது ரொம்ப கம்மி இல்லவே இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. நான் ஏன் டேலண்ட்டுன்ற ஒரு விஷயத்தை ப்ராசஸிங் பவர் கூட கம்பேர் பண்ணுறேன்னா, நீங்கள் என்ன தான் ப்ராசஸிங் பவர் ஜாஸ்தியாக இருக்குது இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே ஒரு ஸ்டெப்பை சொல்லி கொடுத்தா அதை மைண்டில் இருந்து ஃபிசிக்கலாக கன்வெர்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதோ
இல்லை ரிப்பீட் பண்ணுறதோ, இந்த ப்ராசஸ் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ஒரு ஈக்குவலான ஒரு விஷயந்தான். நீங்கள் எத்தனை தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அத்தனை தடவை அந்த ஸ்டெப்புக்கு மேலே இருக்க கான்ஃபிடென்ஸோ இல்லை உங்கள் உடம்பு அந்த ஸ்டெப்புக்கு சேஃபாக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயமும் வரும். இது இல்லாமல் நீங்கள் என்ன தான் டேலண்டடாக இருந்தாலும் ஃபிசிக்கலாக அதை கன்வெர்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா கண்டிப்பாக டான்ஸுன்ற ஒரு விஷயம் இனிஷியல் ஸ்டேஜஸில் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்போது ஏன் கன்சிஸ்டன்சின்ற ஒரு விஷயம் டான்ஸில் டேலண்ட்டையும் பீட் பண்ணும் அப்படின்றத பற்றின ஒரு குயிக் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி பார்ப்போம். இதை நான் ரொம்ப ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு 2 பர்சன் எடுத்துப்போம். அதில் ஒருத்தர் வந்து நேச்சுரலாகவே டேலண்டட் சூப்பரான டான்ஸர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொருத்தருக்கு டான்ஸுனால் என்னன்னே தெரியாது. அவரோட ஒரு 30s 40s இருக்க ஒரு பர்சன் லேட்டாக டான்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாருன்னே வச்சுப்போம். ஓகே, இவருக்கு டான்ஸ் ஸ்டெப்பு நேச்சுரலாகவே வந்துடும், பார்த்தாலே எடுத்துருவார் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபார்மில் இருக்க ஒரு பர்சன் வச்சுக்கலாம். இப்போது இவங்க 2 பேருமே ஒன்றா டான்ஸ் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, இதில் டேலண்டடு அப்படின்னு நம்ம நினைக்கிற ஒரு பர்சன் ஒரு 2 வீக்ஸ் வராரு, இல்லை ஒரு 3 வீக்ஸ் வராருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாரு. எனக்கு டான்ஸ் வரும், நான் பார்த்துப்பேன், பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு காணாமல் போயிடுறாரு. ஆனால் டான்ஸ் தெரியாத இந்த பர்சன் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கார். இப்போ யோசிச்சு பாருங்கள், ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஒரு 5-6 மந்த் கழித்து யாரோட டான்ஸ் ஸ்கில் நல்லா இம்ப்ரூவ் ஆகியிருக்கோன்ட்டு ஆப்வியஸாக ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி ரெகுலராக கற்றுக்கிற அவரோட டான்ஸ் ஸ்கில் தான் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகியிருக்கும். ஸோ அதனால் டான்ஸில் கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒரு பவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது. ஓகே, இப்போ உங்களுக்கு கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்ன, அதை பற்றின ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். நீங்கள் டான்ஸ் இப்போ தான் கற்றுக்க போகிறீங்க, இல்லை இப்போ தான் கற்றுட்ருக்கீங்க அப்படின்னு இருந்தால் வாரத்தில் இருக்க 7 நாளுமே அந்த கற்றுக்கிட்ட சாங் என்னவோ அதை ப்ளே பண்ணி பேக் டு பேக் ஃபுல் எனர்ஜியோட மாங்குன்னு ஆடிட்டு டயர்டாகி டான்ஸ் எடுத்து ஓரம் வைக்காமல் வீக்லி ஒரு 2 டேஸ் எடுத்துக்கலாம். அந்த 2 டேஸில் ஒரு 30 மினிட்ஸோ இல்லை ஒரு 1 ஹாரோ டான்ஸ்க்குன்னு ஷெட்யூல் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி வீக்லி இருக்க அந்த 2 ஹார்ஸை டான்ஸ்க்குன்னு ஷெட்யூல் பண்ணால் டான்ஸ்க்குன்னு ஸ்பெண்ட் பண்ணிடணும். நம்ம ரீசன் சொல்லக்கூடாது, அதை தள்ளி போடக்கூடாது. கன்சிஸ்டண்ட்டாக இந்த மாதிரி அந்த 2 ஹார்ஸை டான்ஸ்க்குன்னு ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இதுதான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சியாக கன்வெர்ட் ஆகும். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ தான் டான்ஸில் க்ரோத்தும் கிடைக்கும், உங்கள் டான்ஸும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா மாறும். இப்போது டான்ஸில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அண்ட் இது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் கூட. ஸோ பே அட்டென்ஷன். டான்ஸில் கம்பேரிசன் அப்படின்ற ஒரு விஷயம் அதை அழிக்கவே முடியாது. ஓகே, அது வந்து எப்படி ஒரு நியூக்ளியர் அட்டாக்கால் கூட காக்ரோச்சஸை அழிக்க முடியலையோ அந்த மாதிரி டான்ஸில் இந்த கம்பேரிசன்ற ஒரு விஷயத்த ஒழிக்கவே முடியாது. அது ஏதோ ஒரு ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் டான்ஸ் கற்றுக்க போகிறீங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா இதை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பேசிக்காக ஒரு டான்ஸ் கிளாஸ் போகிறீங்க டான்ஸ் கற்றுக்கிறதுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அங்கே உங்களை மாதிரியே இன்னொரு 10-15 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஸ்ட்ரக்டர் ஒரு கொரியோகிராஃபி சொல்லி கொடுத்தாங்கன்னா ஒருத்தர் ஒரு ஸ்பீடில் எடுத்துப்பாங்க. ஆல்ரைட், உங்களுக்கு டான்ஸுன்ற ஒரு விஷயமே தெரியாது, இப்போ தான் கற்றுக்க போகிறீங்க அப்படின்றப்போ ஆப்வியஸாக இட் வில் டேக் மோர் டைம் தேன் அதர்ஸ். மற்றவங்கள விட நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் எடுத்துப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டைம் எடுத்துக்கிறதுனால நம்ம தான் ஸ்லோவாக ஆடுறோம், நமக்கு தான் டேலண்ட்டே இல்லை, மற்றவங்களாம் ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறாங்க, ஃபாஸ்ட்டாக ஆடுறாங்க அப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ளே தயவு செஞ்சு போகாதீங்க. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பேர் உங்களுக்கு முன்னாடி ஒரு 3 மாதம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை 1 இயர் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வேறு டைம் ஜோனில் ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் அவங்களோட ப்ரீவியஸ் டான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்க எத்தனை வருஷமாக ஆடிட்டுருக்காங்க, அவங்க பாடி ரிதம் என்ன, அவங்க மியூசிக்காலிட்டி என்ன, இது எதுவுமே நமக்கு தெரியாது. பட் நம்ம மைண்டில் இருக்க ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இன்ஸ்டண்ட்டாக எல்லாருக்கூடையும் கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறது. அந்த மாதிரி கம்பேர் பண்ணுறப்போ ஒருத்தர் நல்லா ஆடிடக்கூடாது, ஐயோ சூப்பராக ஆடுறாங்களே நமக்கு தான் டான்ஸே வரல அப்படின்ற ஒரு நெகட்டிவ் ஸ்பைரலுக்குள்ளே போயிடும். ஸோ அதனால் நீங்கள் டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லை டான்ஸ் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா ட்ரஸ்ட் மீ,
நான் சொல்ல போகிற இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது என்னன்னா, நீங்கள் டான்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்த ஒரு ஃபஸ்ட்டு 3 மந்த் எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் பிளைண்டாக, கன்சிஸ்டண்ட்டாக, டிசிப்ளின்டாக கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள், கிளாஸஸ் எடுத்துக்கோங்க. 3 மாதம் கழித்து உங்களுக்கு டான்ஸ் வருது வரல அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. ஜஸ்ட் கம்பேரிசன் மூலமாக அந்த ஒரு நெகட்டிவ் ஸ்பைரலுக்குள்ளே தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஏன்னா அது ரொம்ப காமன். மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி அவங்களும் அந்த நெகட்டிவ் ஜோனுக்குள்ளே போயிட்டு இந்த ஒரு கம்பேரிசன் அப்படின்ற ஒரு விஷயத்தாலே நிறைய பேர் டான்ஸை குவிட் பண்ணியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாதீங்க. நம்ம பேசின மாதிரி ஒரு 3 மந்த்ஸ் எடுத்துக்கோங்க. 3rd மந்த்தோட எண்டில் நீங்கள் ஒரு டிசிஷன் வாங்க, நமக்கு டான்ஸ் வருது டான்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கெட்டிங் பேக் டு த கம்பேரிசன், உங்களுக்கு அப்படி கம்பேர் பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்ம மைண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். யாருக்கூடயாச்சும் ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் வேணும் இல்லையா, நம்ம அதையும் குற்றம் சொல்ல முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இல்லை யாரோ ஒருத்தர் வேணும்னா உங்கள் கூடயே கம்பேர் பண்ணுங்கள். நீங்கள் லாஸ்ட் கிளாஸ் எப்படி ஆடினீங்க அண்ட் லாஸ்ட் கிளாஸை விட ஒரு 1% எக்ஸ்ட்ராவாக புஷ் பண்ணி இன்றைக்கி நல்லா ஆட ட்ரை பண்ணிங்களா, இல்லை ஒரு 2% எக்ஸ்ட்ரா புஷ் பண்ணி நல்லா ஆட ட்ரை பண்ணிங்களா அப்படின்னு கம்பேர் பண்ணிங்கன்னா அது உங்களை ஒரு பாசிட்டிவ் டைரெக்ஷனில் கூட்டிகிட்டு போகும். ஐ ஹோப் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கம்பேரிசன் அப்படின்ற ஒரு ட்ராப்பில் மாட்ட மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். எவ்ரிதிங் அபவுட் டான்ஸ் அப்படின்ற இந்த வீடியோவில் செகண்ட் பார்ட்டில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, ஹவ் யுவர் பாடி லேர்ன்ஸ் டு டான்ஸ். அதாவது உங்கள் உடம்பு டான்ஸுன்ற ஒரு விஷயத்தை எப்படி கற்றுக்கும் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது உங்களோட மசில் மெமரி அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். இதில் மசில் மெமரினா என்ன எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு ரீகேப் மாதிரி சொல்கிறேன். மசில் மெமரின்றது பேசிக்காக நம்ம டே டு டே லைஃப்பில் இருக்க ஒரு கான்செப்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா, ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹேண்ட் இங்கே போகுது, இந்த மெத்தடில் தான் நம்ம ப்ரஷ் பண்ணுவோம். இல்லை ஒரு சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா, கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும், பெடல் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆர் மேபி கார் ஓட்டுறோன்னா அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன, அது எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம உடம்பு நேச்சுரலாகவே ஞாபகம் வச்சுக்குது இல்லையா, அது நம்ம மசில்லே இருக்குது இல்லையா. இதை தான் நம்ம மசில் மெமரின்ட்டு டான்ஸ்லேயும் சொல்கிறோம். ஸோ இந்த மசில் மெமரி அப்படின்ற ஒரு விஷயம் டான்ஸில் எப்படி தெரியும், அது ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்றத பற்றி நம்ம பேசலாம். டான்ஸில் மசில் மெமரி அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓப்பன் ஜாயின் மாதிரி வச்சு ஒரு கொரியோகிராஃபியில் ஒரு ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கும் ஆல்ரெடி அந்த ஓப்பன் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக அந்த ஓப்பன் ஜாயின் அப்படின்ற ஒரு ஸ்டெப்போட கனெக்ட் பண்ணிப்பீங்க. சப்போஸ் அந்த ஓப்பன் ஜாயின்னா என்னன்னு தெரியல, உங்கள் உடம்புக்கு உங்கள் மசிலில் அந்த மெமரி இல்லைன்னா அப்போது அதை கற்றுக்கிறதுக்கும் அந்த மசிலில் அந்த மெமரியை பில்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் கொஞ்சம் நிறையா ஒர்க் போடுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக இதுதான் மசில் மெமரின்ற ஒரு விஷயம். இதில் நம்ம ஒரு டான்ஸ் கற்றுக்க போகிறோம், ஒரு பிகினராக டான்ஸ் கற்றுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு இருக்கப்போ அவங்க சொல்லித்தர ஸ்டெப்ஸ் ஏன் இனிஷியலாக நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, இல்லை ஏன் இனிஷியலாக வர மாட்டேங்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்றப்போ டான்ஸுன்ற ஒரு விஷயமே ரொம்ப புதுசு, உங்கள் உடம்புக்கும் சரி உங்கள் மைண்டுக்கும் சரி. ஓகே, இதை நீங்கள் எது கூட கம்பேர் பண்ணலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனை கூட்டிகிட்டு வந்து டைரெக்டாக காலேஜில் இருக்க ஒரு சிலபஸை படி இல்லை அதை பண்ணு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் கூட நீங்கள் ரொம்ப அழகாக கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்கள் உடம்பும் உங்கள் மைண்டும் அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ டான்ஸுன்றது மோஸ்ட் ஆஃப் த டைம் ரெப்புடேஷன்ஸும் ப்ராக்டிஸும் இது பேஸ் பண்ண ஒரு ஸ்கில். ரைட், நீங்கள் இப்போ புதுசாக இறங்குறீங்க அப்படின்னா அது என்ன ஒரு சிம்பிள் மூவாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஓப்பன் ஜாயினாக கூட இருக்கட்டும், அதை நீங்கள் பண்ணுறதுக்கும் அதை அந்த ரிதம்லேயோ இல்லை அந்த ஸ்பீட்லேயோ பண்ணுறதுக்கும் உங்கள் உடம்பு இனிஷியலாக ஒத்துழைக்காது. ஏன்னா அதுக்கு எவ்வளோ எனர்ஜி போடணும், எவ்வளோ மூவ் பண்ணணும், எவ்வளோ ஸ்பேஸிங் கொடுக்கணும், இந்த டீட்டெயில்ஸோ இல்லை இந்த டேட்டாவோ உங்கள் பிரெயினில் இருக்காது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் அண்ட் டேட்டாஸை நீங்கள் பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும். பேசிக்காக சொல்லணும்னா ஒரு டிக்ஷனரி மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வேர்டாக உங்கள் மைண்டில் எடுக்க ஆரம்பிக்கணும். அது எல்லா ஸ்டெப்புக்குமே பொருந்தும். அந்த மாதிரி நீங்கள் எல்லா ஸ்டெப்புமே இனிஷியலாக பண்ணுறப்போ கொஞ்சம் ப்ரோக்கனாக தான் இருக்கும், கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஆக்வர்டாக தான் இருக்கும். இது எல்லாமே டான்ஸ் கற்றுக்கிற அந்த இனிஷியல் ஃபேஸில் ரொம்ப நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம். இது உங்களுக்கு மட்டும்தான் நடக்குது, இல்லை இந்த மாதிரியான விஷயம் எனக்கு மட்டும்தான் நடக்குது, வேறு யாருக்குமே நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ட்ரஸ்ட் மீ, இந்த ஒரு ப்ராப்ளமோ இல்லை இந்த ஒரு இஷ்யூவோ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக டான்ஸ் கிளாஸஸ் அட்டன் பண்ண
கண்டிப்பாக குறைஞ்சிரும். இது ஜஸ்ட் ஒரு இனிஷியல் ஹேர்டில் தான். ஓகே, இது நீங்கள் நினைக்கிற அளவுக்கோ இல்லை நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கோ அவ்வளோ சீரியஸான இஷ்யூஸ் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டார்டிங் ட்ரபிள். இது எல்லாருக்குமே இருக்கும், எனக்கும் இருந்திருக்கு, உங்களுக்கும் இருக்கும். நம்ம சூப்பர் டான்ஸர் நினைக்கிற அவங்களும் இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸை டான்ஸ் கற்றுக்க ஆரம்பிக்கிறப்போ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் என்ன நம்ப வேணாம், பட் ஜஸ்ட் சும்மா இந்த ஒரு விஷயத்தை வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ரீல் எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் ரீல் வச்சு சொன்னால் தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ப்ளஸ் அந்த ரீலுன்றது ரொம்ப ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் டான்ஸுன்றதுனால நான் அது ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுக்குறேன். ஒரு பிடிச்ச ஒரு ரீல் எடுத்துக்கோங்க. அந்த ரீலில் இருக்க ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டெப்பை கற்றுக்கோங்க. ஓகே, இன்றைக்கி ஆடி ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 2-3 டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு 4th டேவோ 5th டேவோ மறுபடியும் ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க. இப்போது இந்த 2 வீடியோவும் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக கற்றுக்கிறப்போ ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டிஃபாக ரொம்ப ஆடாக கூட இருந்திருக்கலாம். பட் அதுவே ஆஃப்டர் ஃபியூ டேஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் அந்த ரஃப்பாக இருக்க ஸ்டெப்போ இல்லை பார்க்க ரொம்ப கொஞ்சம் சுமாராக இருக்க ஸ்டெப்போ இது எல்லாமே கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகானது இருக்கும். இதுதான் நீங்கள் டான்ஸில் கன்சிஸ்டண்ட்டாக ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு எஃபெக்ட். இது எதனால் வருதுன்னா, நீங்கள் அந்த 2-3 டேஸ் பண்ண ப்ராக்டிஸ்னால உங்கள் உடம்பில் அந்த மசில் மெமரி, அந்த ஸ்டெப்கான மசில் மெமரி அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக பில்டாக ஆரம்பிச்சிருக்கும். அண்ட் இதோட ரிசல்ட்டாக தான் நீங்கள் கடைசியாக எடுக்கிற வீடியோன்றது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அண்ட் கான்ஃபிடென்ட்டாகவும் தெரியும். நெக்ஸ்ட்டு, ஏன் டான்ஸுன்ற ஒரு விஷயத்தில் ஸ்டெப்ஸை மறக்கிறது அப்படின்ற ஒரு டாபிக் ரொம்ப நார்மலானது அப்படின்றத பற்றி இப்போ பேச போகிறோம். டான்ஸுன்ற ஒரு விஷயம் ரொம்ப புதுசு, இப்போ தான் ஸ்க்ராட்ச்லேருந்தே ஆரம்பிக்கிறோம் அப்படின்றப்போ டான்ஸ்னால் என்ன பேசிக்காக அது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸை மெமரைஸ் பண்ணிக்கிட்டு மியூசிக்கோடு சேர்ந்து அழகாக அதை எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு ஆர்ட், ஃபிசிக்கலாக பண்ணக்கூடிய ஒரு ஆர்ட். சரியா? அப்படி இருக்கப்போ நீங்கள் டான்ஸுன்ற ஒரு விஷயமே உங்கள் சிஸ்டமுக்கு புதுசு. ஸோ டான்ஸை எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னு தெரியாது, அது எப்படி உங்களுக்கு ஃபிசிக்கலாக கன்வெர்ட் பண்ணணும்னு தெரியாது, அண்ட் அதை எப்படி அழகாக 1 by 1 எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி எந்த விஷயமுமே இனிஷியலாக தெரியாமல் டான்ஸ் கற்றுக்க போகிறப்போ இனிஷியலாக ஸ்டெப்பு புரியாது, ஸ்டெப்ஸ் மறக்கும், ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் தான் இருப்போம். இது எல்லாமே ரொம்ப நார்மலான விஷயந்தான். அதை நம்ம எக்ஸாச்சுரேட் பண்ணி டான்ஸ் எனக்கு வரல, எனக்கு டேலண்ட் இல்லை அப்படின்னு எடுத்துகிட்டு போகாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனிஷியலாக இருக்கும். இதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண ஸ்டெப்ஸ் புரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் மெமரைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் மொத்த கொரியோகிராஃபியும் மெமரைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்கள் உடம்புன்ற ஒரு விஷயம் டான்ஸ்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். அண்ட் அதனால் டான்ஸ் மேலே கான்ஃபிடென்ஸ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் கற்றுக்கிட்ட கொரியோகிராஃபியை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்குள்ளே போவீங்க. இந்த மாதிரி இப்போ நான் சொன்னது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கிளாஸாக 1% தான் சேருமே தவிர்த்து நீங்கள் போன உடனே நீங்கள் உங்கள்கிட்டேருந்து 100% எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அங்கே டிசப்பாயிண்ட் தான் ஆவீங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் டான்ஸ் கற்றுக்க போகிறீங்கன்னா இனிஷியலாக போய் சேர்ந்த ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நான் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிடணும், நான் சூப்பராக ஆட ஆரம்பிச்சிடணும், இல்லை சேர்ந்த ஒரு 2-3 வாரத்திலேயே நான் பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நான் இது நிறையா வீடியோவில் சொன்னது தான், இப்போவும் அதே தான் சொல்கிறேன். டான்ஸ் சேர்ந்த ஃபஸ்ட்டு ஒரு 3 months எந்தவித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் பிளைண்டாக ரெகுலராக டிசிப்ளின்டாக கிளாஸஸ் அட்டன் பண்ணிவிட்டு வந்துட்டு 3rd month எண்டில் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், டான்ஸுன்ற ஒரு விஷயம் நமக்கு வருதா இல்லை டான்ஸுன்ற ஒரு விஷயம் நமக்கு வரலையா அப்படின்னு. பட் இதுக்கு நடுவில் ஸ்டெப்ஸு மறக்கிறதுக்காகவோ இல்லை நீங்கள் நினச்ச மாதிரி உங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்ற ஒரு ரீசன்ஸ்க்காகவோ இல்லை மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்ற காரணத்துக்காகவோ தயவு செஞ்சு டான்ஸை குவிட் பண்ணாதீங்க. ஐ ஹோப் நீங்கள் பண்ண மாட்டீங்க, நான் நம்புகிறேன். சம்டைம்ஸ் நீங்கள் டான்ஸ் கற்றுக்கிறப்போ ஸ்டெப்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்ட மாதிரியே இருக்கும், ஆனாலும் நீங்கள் டான்ஸ் ஆடுறப்போ அந்த ஒரு பிளாக் அவுட்டோ இல்லை ஸ்டெப்ஸ் மறக்கிறதோ நடக்கும். அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா நம்ம பேசின மசில் மெமரி தான். நீங்கள் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கப்போ சம்டைம்ஸ் கற்றுக் கொடுக்குற ஸ்டெப்ஸ்லாம் நல்லா மைண்டில் ஏறின மாதிரி இருக்கும், ஆனால் அது ஃபிசிக்கலாக நீங்கள் ஆடி பார்க்குறப்போ திடீர்னு வராது, கை கால்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ஆஃப் பீட்டில் ஆடுற மாதிரி இருக்கும். இது மெயின் ரீசன் நீங்கள் அந்த கொரியோகிராஃபிக்கு தேவைப்படுற நம்பர் ஆஃப் டைம்ஸ் டான்ஸை ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டதுனால தான். நீங்கள் கற்றுக்கிட்ட ஸ்டெப்ஸு என்ன தான் இங்கே கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, டான்ஸுன்றது ஒரு ஃபிசிக்கலான ஆர்ட்டு.
அதை நீங்கள் எனர்ஜி போட்டு ஃபிசிக்கலாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்கள் உடம்புல இருக்க அந்த மசில் மெமரின்றது டெவலப் ஆகும். அண்ட் இந்த மாதிரி டெவலப் ஆக ஆரம்பிச்சிட்டா உங்கள் உடம்பும் உங்கள் மைண்டும் ஒரே ஸ்பீடில் அந்த கொரியோகிராஃபியை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் அப்போ தான் உங்களுக்கு உங்கள் டான்ஸ் மேலேயே ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸும் வரும். நெக்ஸ்ட்டு டான்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம், விச் இஸ் ரெப்பிட்டேஷன். ஓகே, ரெப்பிட்டேஷன்னா நீங்கள் ஒரு ஸ்டெப் கற்றுக்குறீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தான், ஒரு ஸ்டெப்பை கற்றுக்கிட்டோம், ஓகே நான் இங்கே கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன், நான் பயங்கரமாக ஆடிடுவேன், நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ அந்த ஸ்டெப்பு வராது. அதுக்கான மெயின் ரீசன் உங்கள் மைண்டு அந்த ஸ்டெப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதை தாண்டி உங்கள் உடம்பு அந்த ஸ்டெப்பு ஃபிசிக்கலாக எப்படி இருக்குன்றதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காது. இல்லை அந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அதை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ப்ராசஸ் தான் ரெப்பிட்டேஷன். நீங்கள் ஒரு ஸ்டெப்பை கற்றுக்கிட்டிங்கன்னா அதை ஒரு 50 டைம்ஸ் 60 டைம்ஸ் ஏன் 100 டைம்ஸ் கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் சொல்கிறது இப்போது கொஞ்சம் ஓவர் எக்ஸாச்சுரேட் பண்ண மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஒரு கற்றுக்கிட்ட ஒரு கொரியோகிராஃபியோ இல்லை ஒரு காம்பினேஷனையோ 50-60 டைம்ஸ் பண்ணிடலாம். நான் சொல்கிறது மியூசிக் போட்டோம் 50-60 தடவை ஆடணும் அப்படின்னு கிடையாது. ஒரு நாளைக்கு 10 டைம்ஸ்னால் கூட ஓவர் பீரியட் ஆஃப் 5-6 டேஸில் நீங்கள் ஈஸியாக அதை 50-60 டைம்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த அமௌண்ட் ஆஃப் ரெப்பிட்டேஷன்ஸ் கொடுத்தா உங்கள் உடம்புக்கு அந்த ஸ்டெப் மேலே இருக்க கான்ஃபிடென்ஸ் வரும். அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் ஆடுற ஒரு கொரியோகிராஃபியோ இல்லை காம்பினேஷனோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இதில் முக்கியமான விஷயம், ஒருத்தருக்கு 20 டைம்ஸ் ஆடினாலே அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துடும், சிலருக்கு 30 டைம்ஸ் ஆடினா கான்ஃபிடென்ஸ் வந்துடும். ஸோ உங்களோட மேஜிக் நம்பர் என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சி ப்ராக்டிஸ் பண்ணால் டான்ஸுன்ற ஒரு விஷயம் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் அண்ட் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ரெப்பிட்டேஷன்லேயே முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா மைண்ட்ஃபுல் ரெப்பிட்டேஷன், ஆர் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது எதை நோக்கி இருக்குது அப்படின்ற ஒரு தாட். ஒரு மியூசிக்கை போடுறோம், ஜஸ்ட் லைக் தட், ஓகே ப்ராக்டிஸ் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு 5 தடவையோ 6 தடவையோ ஆடிட்டு டான்ஸ் எடுத்து ஓரம் வச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்து போகாமல், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ அது ஒரு ஸ்டெப்பாக இருக்கட்டும் இல்லை ஒரு கொரியோகிராஃபியாக இருக்கட்டும், அதை எதை நோக்கி நம்ம ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு மைண்ட்ஃபுல்லாக பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு ஒரு 10 தடவை ஆடிட்டு போகிறதுக்கும் தாட்ஃபுல்லாக 5 தடவை ஆடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் ஸ்டெப்ஸை ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டெப்புக்காகவும், செகண்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ அந்த எனர்ஜிக்காகவும், தேர்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ மியூசிக்காலிட்டிக்காகவும், ஃபோர்த் டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ எக்ஸ்ப்ரெஷன்ஸ்க்காகவும், இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு டார்கெட் வச்சு அதை நோக்கி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ குவாலிட்டிஸையும் உங்கள் டான்ஸ்குள்ளே கொண்டு வரீங்க அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்கள் டான்ஸ்குள்ளே நிறைய குவாலிட்டிஸை நீங்கள் கொண்டு வரீங்க. அண்ட் இதனால் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட மசில் மெமரி இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட மியூசிக் சென்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். மொத்தமாக உங்கள் டான்ஸே நெக்ஸ்ட் லெவல் போன மாதிரி ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும் உங்கள் டான்ஸ் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் பாடி அவேர்னஸ் அப்படின்ற ஒரு டாபிக். இந்த விஷயத்தை நீங்கள் டான்ஸ் ஆட ஆரம்பித்த ஒரு சில மந்த்ஸ் கழித்து டிஸ்கவர் பண்ணுவீங்க. ஓகே, இது பேசிக்காக என்ன மாதிரியான ஒரு ஸ்கில்லுன்னா, நீங்கள் ஒரு ஸ்டெப்பை ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனில் இருக்குது, உங்கள் லெக்ஸ் ஓப்பன் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்போ இந்த பக்கம் ஐ கான்டாக்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இப்படி இருக்கீங்க. ஸோ நீங்கள் இந்த பக்கம் ஐ கான்டாக்டில் இருந்தாலும் உங்கள் லெக்கு எப்படி இருக்குது, உங்கள் டோ எந்த டைரெக்ஷனை பாயிண்ட் பண்ணியிருக்கு, உங்கள் ப்ரொஃபைல் எந்த டைரெக்ஷனுக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸும் உங்கள் மைண்டில் இருக்கும். இது நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். இந்த மாதிரி உங்கள் ஹேண்ட் எங்கே இருக்குது, லெக் எங்கே இருக்குது, பாடி எங்கே இருக்குது, ஐ கான்டாக்ட் எங்கே இருக்குது, இந்த மாதிரியான மொத்த டீட்டெயில்ஸும் உங்கள் மைண்டில் உங்களாலேயே விஷுவலைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் வரதுக்கு நீங்கள் டான்ஸோட இனிஷியல் ஃபேஸஸை கடந்து வந்திருக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸ் கடந்து போயிட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சில பவரப்போ இல்லை ஒரு ஸ்கில்லோ நீங்கள் டிஸ்கவர் பண்ண ஆரம்பிப்பீங்க, விச் இஸ் வெரி குட். இந்த மாதிரி டான்ஸ் ஸ்கில்லுன்ற ஒரு விஷயத்த பாடி அவேர்னஸோடு சேர்ந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ ஆடுற உங்களுக்கும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் ஆகும். அண்ட் உங்கள் டான்ஸை பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம பேச போகிற ஒரு விஷயம், மிரர் இல்லாமல் டான்ஸ் ஆடுறது ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றத பற்றி பேச போகிறோம். நீங்கள் டான்ஸ் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ இனிஷியலாக உங்களுக்கு இருக்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டால் இன்ஸ்ட்ரக்டரும் அந்த மிரரும் தான். ஏன்னா
இன்ஸ்ட்ரக்டர் ஒரு ஸ்டெப்பை சொல்லித்தரப்போ நீங்கள் மிரரை பார்த்து தான் கற்றுப்பீங்க. அண்ட் மிரர் பார்த்து தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதோ இல்லை மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்ணால் கரெக்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இது எங்கே போய் முடியும்னா, நீங்கள் அந்த மிரர் மேலே ரொம்ப டிபெண்ட்டாக இருந்து பழகிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் வெளியில் எங்கேயோ பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க இல்லை ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்றப்போ உங்களோட பெஸ்ட்டு ஃபுல் பொட்டென்ஷியல் வெளியில் வராமலே போகும். அண்ட் அதுக்கான மெயின் ரீசன் மிரர் இல்லாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் பதட்டப்படுறதோ இல்லை ஆங்ஸைட்டி ஆகிறதோ இதனால் வர பிளாக் அவுட்ஸ்னால கூட இருக்கலாம். இதை நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, டான்ஸ் கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு மிரர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கோங்க. மிரர் யூஸ் பண்ணி கொரியோகிராஃபி எப்படி கற்றுக்கிறது, நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுறோமா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் அந்த மிரர். ஆல்ரைட், நம்ம அதை அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுறதுக்கும் இல்லை ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் அதை மறைக்கிறதுக்காக மிரர் யூஸ் பண்ணி டான்ஸ் ஆடுறதோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு பேட்டர்னாகவே இல்லை ஒரு ஹேபிட்டாகவே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் டான்ஸ் கிளாஸஸில் நம்ம பேசின மாதிரி அது ஸ்டேஜில் ஆடுறப்போவோ இல்லை மிரர் இல்லாமல் ஆடுறப்போ ரெஃப்ளெக்ட் ஆகும் உங்கள் டான்ஸில். இதை எப்படி நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டான்ஸ் கற்றுக்கிறப்போ ஒரு கொரியோகிராஃபி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்றப்போ மிரரை ஒரு டூலாக யூஸ் பண்ணுங்கள். அந்த கொரியோகிராஃபி கற்றுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்களான்னு பார்த்து செக் பண்ணுற ஒரு ரெஃபரன்ஸ் டூலாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இதை யூஸ் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ எல்லா தடவையும் மிரர் பார்த்தே ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். அதில் ஒரு 2 to 3 டைம்ஸ் வரைக்கும் மிரர் ஃபேஸ் பண்ணி ஆடுங்க. த ரிமைனிங் 2 டைம்ஸ் மிரர் இல்லாமல் ஏதோ ஒரு வால் ஃபேஸ் பண்ணி ஐஸ் க்ளோஸ் பண்ணியோ இல்லை வால் ஃபேஸ் பண்ணியோ எந்த மெத்தட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி வால் ஃபேஸ் பண்ணி மொத்த கொரியோகிராஃபியும் உங்களால் ஆடி முடிக்க முடியுதான்னு செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அது உங்கள் மெமரி அப்படின்ற ஒரு ப்ராசஸை சொல்லிடும், உங்களுக்கு ஸ்டெப்ஸ் தெரியும் இல்லை உங்களுக்கு ஸ்டெப்ஸ் தெரியலன்ட்டு. ஸோ அப்போது எங்கெங்கே நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்ற ஒரு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அகெயின் மிரர் ஃபேஸ் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ்லாம் கரெக்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் அகெயின் கோ பேக் டு த வால். மொத்த ரொட்டீனையும் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வால் ஃபேஸ் பண்ணி ஆடுறதுனால என்ன ஒரு நல்ல விஷயம்னா, நீங்கள் மிரர் டிபெண்டன்ஸை குறைக்கிறீங்க ஒன்று. ரெண்டாவது, உங்கள் பிரெயினில் ஸ்டோர் ஆகியிருக்க அந்த ரொட்டீனுன்றது ரொம்ப டபுள் டவுன் ஆகும். உங்கள் பிரெயின் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ப ஆரம்பிக்கும். அண்ட் அது மூலமாக உங்கள் டான்ஸும் பார்க்குறதுக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி மிரர் ஃபேஸ் பண்ணி மற்றவங்களோட ஹெல்ப் எடுத்து இல்லை பக்கத்தில் இருக்கவங்க ஆடுறவங்கள பார்த்து ஆடுறது அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ்லேயே இருந்தீங்கன்னா உங்கள் மைண்டில் என்ன மாதிரியான ஒரு இமேஜ் க்ரியேட் ஆகும்னா, ஓகே நம்ம நல்லா ஆடுறோம்ப்பா, எப்படியோ ஆடி முடிச்சிடுறோம் அப்படின்ற ஒரு ஃபேக்கான இமேஜ் உங்கள் மைண்டில் க்ரியேட் ஆகும். இதனால் என்ன நடக்கும்னா, நீங்கள் நார்மலாக டான்ஸ் கிளாஸ் வரப்போவோ ஆடுறப்போவோ நீங்கள் ஓகே நல்லா ஆடுறீங்க, சூப்பராக ஆடுறீங்க அப்படின்ற ஒரு இல்யூஷன் க்ரியேட் ஆகியிருக்கும். பட் இதுவே அந்த மிரர் இல்லாமலேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலீக்ஸ், இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இல்லாமலேயோ தனியாக ஆடுறப்போ அங்கே உங்களுக்கு அந்த ஹெல்ப் இருக்காது. அப்போது நீங்கள் என்னாச்சு, நம்ம கரெக்டாக தானே ஆடிட்டு இருந்தோம், ஏன் தப்பாக ஆடுறோம், மிஸ்டேக் நடந்துக்கிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு பேட் மைண்ட் செட்குள்ளே போக ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் எவ்ரி டைம் மிரர் சொல்கிறத நம்பாதீங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு ஓனாக எல்லா செட்டும், எல்லா கொரியோகிராஃபியும், எல்லா ஸ்டெப்ஸும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் மிரர் இல்லாமல் ஆடுறப்போ அதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ். அது என்னென்னா கோஆர்டினேஷன், ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த். இந்த 3 டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். நான் டான்ஸுன்ற ஒரு விஷயத்தை இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் எந்த ஒரு டாப்பிக்கில் ஃபோக்கஸ் பண்ணணும் இனிஷியலாக அப்படின்றத பற்றியும் பேச போகிறோம். ஓகே, ஸோ கோஆர்டினேஷன்னா என்ன டான்ஸில் அப்படின்னு கேட்டால், நீங்கள் டான்ஸ் ஆடுறப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் டீமோ இல்லை உங்கள் பேட்ச்மேட்ஸோ சேர்ந்து ஆடுறீங்க இல்லையா, நீங்கள் எல்லாருமே ஆடுறப்போ அந்த கொரியோகிராஃபியோ இல்லை அந்த பெர்ஃபார்மன்ஸோ பார்க்குறதுக்கு ஒரே டைமிங்கில் எல்லோரும் ஒரே ஸ்டெப் ஆடுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் கோஆர்டினேஷன். ஓகே, இந்த கோஆர்டினேஷனை பில்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நல்லா புரியணும் அண்ட் அதை நல்லா மெமரைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மியூசிக்கோட டைமிங் புரியணும். அதுக்கப்புறம் அந்த மியூசிக் டைமிங்கோடு சேர்ந்து ஸ்டெப்ஸை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கணும். எப்படி இருந்தாலும் இந்த டைம் ஃப்ரேம் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபியூ மந்த்ஸ்லேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் a year கூட ஆகலாம். ஏன்னா ஒருத்தருக்கும் இது டிஃபர் ஆகும். ரைட்,
பட் டான்ஸை பொறுத்த வரைக்கும் கோஆர்டினேஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அது மூலமாக தான் உங்களுக்கு டைமிங் புரியுதா, ஸ்டெப்ஸ்லாம் கான்ஃபிடெண்ட்டாக மெமரைஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த இன்ஸ்ட்ரக்டர் செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃப்ளெக்சிபிலிட்டி. நீங்கள் டான்ஸ் ஆட போகிறீங்கன்னா நீங்கள் நம்ம டிவியில் பார்க்குற மாதிரி அப்படியே 2ஆக மடங்கணும் இல்லை 4ஆக உடையணும் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணுன்ற நெசசிட்டி கிடையாது, ரைட்? பட் பேசிக் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். ஏன்னா நீங்கள் டான்ஸ் ஆடுறப்போ டான்ஸிங் இஸ் அ ஃபிசிக்கல் ஆர்ட், ஓகே? அதுக்கு நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், அப்படியே ரப்பர் மாதிரி இருக்கணும்னு சொல்ல வரல. நீங்கள் டான்ஸ் கிளாஸஸில் எவ்ரிடே வார்ம் அப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வார்ம் அப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வார்ம் அப்பை ஸ்கிப் பண்ணாமல் எவ்ரிடே நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் எவ்ரிடே உங்கள் வார்ம் அப்ஸ் அட்டன் பண்ணுறது மூலமாகவே ஒரு பேசிக் கைண்ட் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்றத அச்சீவ் பண்ணிடலாம், ஆல்ரைட்? நீங்கள் டே டு டே ஆடுற டான்ஸ் ஸ்கில்ஸ்க்கோ இல்லை டான்ஸ் கொரியோகிராஃபிஸ்க்கோ அந்த பேசிக் ஃப்ளெக்சிபிலிட்டின்றது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். ஆனால் சதீஷ், நான் வீடியோவில் பார்க்குற மாதிரி ரொம்ப மடங்குற அளவுக்கு ரொம்ப உடையிற அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணுமான்னு கேட்டால், இனிஷியலாக டான்ஸ் கற்றுக்க போகிற அந்த பிகினர் ஃபேஸில் நீங்கள் அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கணுன்ற அவசியம் என்ன கேட்டால் எதுவும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரென்த் அப்படின்ற ஒரு விஷயம். உங்களுக்கு ஒரு கொரியோகிராஃபி சொல்லித்தராங்கன்னா அந்த கொரியோகிராஃபிலே ஏதோ ஒரு பாயிண்ட்டில் உங்கள் லெக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக டேப் பண்ணுற மாதிரியோ இல்லை ஹேண்ட்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிளாப் பண்ணுற மாதிரியோ இந்த மாதிரி டிசைன் பண்ணுறப்போ நீங்கள் அந்த மொத்த கொரியோகிராஃபியும் ஆடி முடிக்கணும் ஒன்று. அண்ட் ரெண்டாவது, அந்த மாதிரி ஒரு எனர்ஜி ஸ்பைக் வரப்போ அந்த எனர்ஜியை உங்கள் உடம்பால் கொடுக்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் வச்சுக்கணும். இதை தான் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுறோம், ஓகே? அதுக்காக சதீஷ், நான் இப்போது நிறையா மசில் வளர்க்கணுமா, ஜிம்லாம் போகணுமா அப்படின்னு கேட்டால், அகெயின் நான் அதுக்குன்னு அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போக சொல்லலை. உங்கள் டான்ஸ்க்கு, உங்கள் டே டு டே டான்ஸ் ஸ்கில்ஸ்க்கு தேவைப்படுற ஸ்ட்ரென்த் பில்ட் பண்ணிக்கோங்கன்னு தான் நான் சொல்கிறேன், ஓகே? அதுக்காக நிறையா நியூட்ரிஷியஸ் ஃபுட் இருக்கும், இல்லை டயட்டிஷியன் இருப்பாங்க. அவங்கள மாதிரி யார்கிட்டயாச்சும் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி ஹெல்த்தியாக சாப்பிட்டு உங்கள் டான்ஸிங் ஸ்கில்க்கு தேவைப்படுற ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ணிக்கோங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அந்த 3 டாப்பிக்கும் பார்த்தாச்சு. இப்போ இந்த 3 டாப்பிக்கில் ஒரு பிகினராக நான் எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிங்கன்னா, பர்சனலாக ஐ வுட் சஜஸ்ட் யூ டு கோ ஃபார் த கோஆர்டினேஷன் ஃபர்ஸ்ட். ஏன்னா டான்ஸுன்ற ஒரு ஸ்கில்லை கற்றுக்க போயிருக்கீங்க. அண்ட் டான்ஸிங்னு ஆட ஆரம்பிக்கிறப்போ அதில் கோஆர்டினேஷன் அப்படின்றது இட் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல், ரைட்? அதனால் நீங்கள் முதல்ல கோஆர்டினேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க 2 டாபிக்ஸில் எந்த டாப்பிக்கோ 1 by 1 நீங்கள் அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். எவ்ரிதிங் அபவுட் டான்ஸ் அப்படின்ற இந்த ஒரு சீரீஸில் நெக்ஸ்ட்டு நம்ம கவர் பண்ண போகிற டாபிக் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, டான்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லை டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க, அதோட பிகினிங் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். பார்ட் 3ல் நம்ம என்ன கவர் பண்ண போகிறோன்னா, நிறைய டான்ஸ் ஸ்டைல்ஸ் இருக்குது, இல்லை நிறைய டான்ஸ் கொரியோகிராஃபிஸ் இருக்குது. இந்த மாதிரி இருக்க எல்லா டான்ஸ் ஸ்டைல்ஸ்க்கும் எல்லா கொரியோகிராஃபிஸ்க்கும் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிற டாபிக்ஸ் அப்படின்றது தான் ஒரு பேசிக்கான ஃபவுண்டேஷன், ஓகே? ஸோ அதனால் நீங்கள் டான்ஸ் இப்போ தான் கற்றுட்ருக்கீங்க, இல்லை டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கீங்க அப்படின்னா இந்த டாபிக்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம ஃபர்ஸ்ட் இன்னைக்கு கவர் பண்ண போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிதம் அண்ட் மியூசிக்காலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிதம் அண்ட் மியூசிக்காலிட்டி தான் டான்ஸோட வெரி கோரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா நீங்கள் ஒரு டான்ஸ் ஆடுறீங்க, ஒரு கொரியோகிராஃபி கற்றுக்கிட்டு அதை பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்றப்போ நீங்கள் என்ன தான் பயங்கரமாக அந்த ஸ்டெப்ஸை எக்ஸிக்யூட் பண்ணாலும் மியூசிக்லேருந்து ஒரு கவுண்ட்டு தள்ளி போய் ஆடினீங்கன்னா அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ராங்காக தான் தெரியும். அதே மாதிரி ரிதம் புரியாமல் ஸ்லோவாக ஆட வேண்டிய இடத்துல ஸ்பீட் ஆடிட்டு அண்ட் ஸ்பீடாக ஆட வேண்டிய இடத்துல ஸ்லோவாக ஆடிட்டு இருந்தீங்கனாலும் உங்கள் டான்ஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் மெஸ்டப்பாக தான் இருக்கும். ஸோ இந்த ரிதம் அண்ட் மியூசிக்காலிட்டியில் ஃபஸ்ட்டு நம்ம ரிதம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை கவர் பண்ணலாம். நீங்கள் கேட்குற எல்லா சாங்ஸ்க்கும் ஒரு ரிதம் இருக்கும். நான் உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். நம்ம கேட்குற சாங்ஸ் மோஸ்ட்டாக ஒரு 3 கேட்டகரிக்குள்ளே நீங்கள் ரிதமாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். ஒன்று ஸ்லோ, இன்னொன்று மீடியம், இன்னொன்று ஃபாஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்லோ ரிதம் சாங்ஸ்லாம் என்னென்னு கேட்டால், புது வெள்ளை மழை அப்படின்னு ஒரு சாங் கேட்டிருப்பீங்க. அண்ட் அந்த சாங் ஒன் ஆஃப் த ஸ்லோ ரிதம் சாங், ஓகே? அண்ட் ரீசெண்டாக அடாவடி ஃப்ரம் மூவி லைக் அந்த சாங் கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டான சாங்.
அண்ட் இந்த எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு நடுவில் இருக்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு மீடியம் ரிதமான சாங்ஸ் தான். இந்த ரிதமை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, எல்லா சாங்ஸ்லேயும் ஒரு பேசிக் பீட் மாதிரி ஒன்று போய்கிட்டே இருக்கும். அது பூம் 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 அப்படின்னு போச்சுன்னா ஸ்லோ ரிதம். அதுவே பூம் 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 அப்படின்னு அந்த ஒரு ரிதமில் போச்சுன்னா அது மீடியம் ரிதம்னு எடுத்துக்கலாம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் பூம் 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 அப்படின்னு கொஞ்சம் போயிடுச்சுன்னா மியூசிக்கில் அது ஒரு ஃபாஸ்ட் ரிதம் சாங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே சதீஷ், நான் டான்ஸ் இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிக்கிறேன். இந்த ரிதம்ன்ற ஒரு விஷயம் எனக்கே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு டான்ஸ் கிளாஸில் கற்றுத்தர ஒரு கொரியோகிராஃபியோ காம்பினேஷன்ஸோ நீங்கள் ஒரு மியூசிக்கு தான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போது அந்த மாதிரி மியூசிக்கு ஆடுறப்போ நீங்கள் எந்த ரிதம்க்கு ஆடுறீங்கன்னு தெரிஞ்சு ஆடுறது உங்களோட எனர்ஜியும் உங்களோட கோஆர்டினேஷனையும் ரொம்பவே இம்பேக்ட் பண்ணும். ஜஸ்ட் பிகாஸ் எல்லோரும் ஆடுறாங்க அப்படின்னு அவங்க கூட சேர்ந்து ஆடுறப்போ அதுக்கு வர அவுட்புட்டும், நம்ம என்ன ரிதம்க்கு ஆடுறோன்னு தெரிஞ்சு மியூசிக் கேட்டு ஆடுறப்போ அதுக்கு வர அவுட்புட்டும் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். அது உங்கள் கான்ஃபிடென்ஸில் ஆரம்பித்து உங்கள் ஸ்டெப்ஸோட பர்ஃபெக்ஷன்லேருந்து அண்டு விஷுவலாக பார்க்குற வரைக்குமே அது இம்பேக்ட் பண்ணும். ஸோ அதனால் ரிதம்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நீங்கள் என்ன மியூசிக் ப்ளே பண்ணுறீங்களோ அது ஸ்லோவாக, ஃபாஸ்ட்டாக இல்லை மீடியமாக அப்படின்றத நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபிகர் அவுட் பண்ணுற மெத்தடை பற்றியும் நம்ம இப்போ பேசியாச்சு. இதுக்கு மேலே நான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண விரும்பல. எனக்கு தெரிஞ்சு டான்ஸ் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ இந்த ஒரு பேசிக் நாலேஜோ இல்லை இந்த பேசிக் டெக்னிக் தெரிஞ்சாலே போதும். அடுத்தது மியூசிக்காலிட்டி. இந்த மியூசிக்காலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் டான்ஸ் ஆட ஆரம்பித்த ஃபியூ மந்த்ஸ்லேருந்து இயர்ஸ்க்கு அப்புறம் கண்டுபிடிக்கிற இல்லை டிஸ்கவர் பண்ணுற ஒரு ஸ்கில்லாவோ ஒரு டேலண்ட்டாவோ இருக்கும். அது என்னென்னா, மியூசிக்குன்றது நிறைய பேர் காமனாக கேட்குற மாதிரி ஜஸ்ட் கேட்டோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம அந்த மியூசிக்குள்ளே இருக்க லேயர்ஸை செப்பரேட் பண்ண ஆரம்பிக்கணும். பொதுவாக எல்லா மியூசிக்லேயுமே லிரிக்ஸ் இருக்கும், ஒரு மெலோடி இருக்கும், அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கேட்குற ஒரு சாங்கையும் டைசெக்ட் பண்ணி பழகணும். ஆல்ரைட், ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் கேட்குதா, அதுக்கப்புறம் அதே போர்ஷனில் பின்னாடி என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போகுது, அதே மாதிரி அதே செக்ஷனில் பின்னாடி மெலோடி இப்படி போதா சாஃப்டாக அப்படின்ற அளவுக்கு நீங்கள் உங்களோட ஹியரிங் சென்ஸை நல்லா டெவலப் பண்ணணும். அண்ட் பொதுவாக இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பீக்கரில் மியூசிக் கேட்குறப்போ உங்களால் இந்த மாதிரி மியூசிக்கை பிரிக்க முடியல, இல்லை அதுக்கு ஸ்ட்ரகிளாக ஃபீல் ஆகுதுன்னா பெட்டர் யூஸ் சம் குட் குவாலிட்டி இயர்ஃபோன்ஸ். அந்த மாதிரி நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு கேட்குறப்போ உங்களால் ரொம்ப ஈஸியாக ஒரு மியூசிக்கை அக்கு வேறு ஆணி வேறன்னு பிரித்து கேட்க முடியும். அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ அதுக்கெலாம் ஆப் கூட இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணாலும் நீங்கள் மியூசிக் அழகாக செப்ரேட் பண்ணி கேட்கலாம். மியூசிக்காலிட்டி அப்படின்னு வரப்போ இந்த போர்ஷன், இந்த ஒரு ஸ்கில்லு ஒருத்தர் நல்லா கொரியோகிராஃப் பண்ணுறதுக்கும் ஒருத்தர் ஃப்ரீ ஸ்டைல் பண்ணுறப்போ மியூசிக்கை நல்லா ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கும் இந்த மாதிரியான ஒரு ஸ்டஃப்க்கு தான் யூஸ் ஆகும். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, டான்ஸ் கற்றுக்க போகிறீங்க, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்றப்போ இதோட யூசேஜ் உங்களுக்கு இனிஷியல் ஃபேஸில் நிறையா இருக்குமான்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். பட் ஸ்டில் இது தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு நாலேஜ் தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் உங்கள் கிளாஸில் டான்ஸ் ஆடுறப்போவோ இல்லை ஆன்லைன்லேருந்து டான்ஸ் கொரியோகிராஃபிஸ் ஏதோ கற்றுக்குறீங்கனாலோ குறிப்பாக மியூசிக்கில் எந்த பார்ட்டுக்கு அந்த ஸ்டெப்ஸை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோன்றத நல்லா தெரிஞ்சு அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் ஆடினீங்கன்னா உங்கள் டான்ஸ் ஓவராலாக பார்க்குறதுக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் அண்டு ரொம்ப மியூசிக்கலாகவும் கரெக்டாக இருக்கும். டான்ஸில் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராப்ளம் பற்றி தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், விச் இஸ் மசில் ஸ்டிஃப்னஸ் ஆர் பாடி ஸ்டிஃப்னஸ். சதீஷ், நான் ஆடுறப்போ அப்படியே பார்க்குறதுக்கு ரோபோட் மாதிரி இருக்குது, உடம்புலாம் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இது வெரி நார்மல் திங். இது டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருமே கோ த்ரூ பண்ணுற ஒரு ஃபேஸ். யோசிச்சு பாருங்கள், நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம ஃபுல் உடம்பும் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டியாக என்ன பண்ணியிருப்போம்? சைக்கிளிங் பண்ணியிருப்போமா, இல்லை எங்கேயாவது ஓடி இருப்போமா, இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்களுக்கு மோஸ்ட்டாக இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறப்போ அந்த ஸ்டிஃப்னஸ்ன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம பாடியை யூஸ் பண்ணாமல் ஒரு லாங் டேர்முக்கு வச்சுருந்து திடீர்னு இந்த மாதிரி மொத்த உடம்பையும் என்கேஜ் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டியில் இறங்கினோன்னா அந்த மாதிரியான ஒரு ஸ்டிஃப்னஸ் வர்றது இட்ஸ் வெரி காமன். இந்த மாதிரி ஸ்டிஃப்னஸ்ஸை நீங்கள் டேக்கிள் பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். அதை நீங்கள் எப்படி பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் திங் டான்ஸ் கிளாஸ் சேர்ந்துட்டிங்கன்னா இந்த ஸ்டிஃப்னஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம்னால
குவிட் பண்ணாதீங்க. அதை ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக எடுத்துக்கிட்டே இருங்க. அண்ட் அது கூடவே நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, பேசிக் டான்ஸோட பேசிக் க்ரூவ், பவுன்ஸ் இதெல்லாம் எடுத்து சைட் பை சைட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டிஃப்னஸ்ன்றது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் கண்டிப்பாக குறைஞ்சிரும். அண்ட் உங்கள் மசில்ஸும் ரொம்ப லூஸாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம பார்க்குற நிறைய டான்சர்ஸோ இல்லை சோஷியல் மீடியாவில் இருக்க டான்சர்ஸோ அவங்களோட டான்ஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக அவ்வளோ கூலாக இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் அவங்க இந்த மாதிரியான ஒரு க்ரூவையோ இல்லை பவுன்ஸையோ கொஞ்சம் ரெகுலர் பீரியட் ஆஃப் டைம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இட்ஸ் கால்டு ட்ரில்லிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. டான்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றது ஒரு டிபார்ட்மெண்ட், டான்ஸில் ட்ரில் பண்ணுறதுன்றது ஒரு டிபார்ட்மெண்ட். ட்ரில்லிங் அப்படின்னு வரப்போ ஒரு ஸ்டெப்பை எடுத்துப்பாங்க, அந்த ஒரு ஸ்டெப்பை 1 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ அதோட அல்டிமேட் பர்ஃபெக்ஷன், க்ளோஸ் டு பர்ஃபெக்ஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரி இவ்வளோ ஸ்ட்ராங்காக ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஸ்டெப்பை ஒரு கொரியோகிராஃபியில் ப்ளேஸ் பண்ணுறப்போ அதோட அவுட்புட் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். பயங்கர ஸ்மூத்தாக பயங்கர வாவாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு அவுட்புட் நமக்கும் வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோன்னா நம்மளும் அதுக்கான ஹார்ட் ஒர்க் போடணும். ஸோ டான்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்கீங்கன்னா இந்த க்ரூவாக இருக்கட்டும் இல்லை இந்த பவுன்ஸாக இருக்கட்டும், ஒரு பவுன்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு நாளைக்கு ஒரு பவுன்ஸாக கற்றுக்கோங்க. அதை சைடில் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களோட மசில் ஸ்டிஃப்னஸ் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். அண்ட் நீங்கள் டான்ஸ் ஆடுறப்போ அந்த ஸ்டிஃப்னஸ் வர்றதுக்கான இன்னொரு முக்கியமான ஒரு ரீசன் நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறதா கூட இருக்கலாம். அது ரொம்ப நார்மல். திடீர்னு ஒரு கிளாஸில் ஒரு 10 பேர் 15 பேருக்கு முன்னாடி நம்ம ஆடணும் அப்படின்றப்போ யாராக இருந்தாலுமே அந்த ஒரு ஓவர் திங்கிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வரும். பட் நீங்கள் கான்ஷியஸாக ஓகே நம்ம இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கோம், அஃப்கோர்ஸ் வி கோனா டூ மிஸ்டேக்ஸ் நடந்தால் அதை கற்றுக்கிட்டு அதை கரெக்ட் பண்ணிவிட்டு ஆட ஆரம்பிச்சிடும் அப்படின்ற ஒரு ஸ்போர்ட்டிவ் மைண்ட் செட்டில் இருங்க. நம்ம கரெக்டாக ஆடுறோமோ, நம்ம கை கரெக்டாக இருக்கா, கால் கரெக்டாக இருக்கா, சுற்றி இருக்கவங்களாம் நம்மளை பார்க்குறாங்களா, இன்ஸ்ட்ரக்டர் நம்மளை பார்க்குறாரா, ஒரு வேளை தப்பாக ஆடிடுமோன்ட்டு இவ்வளோ திங்ஸையும் உங்கள் மைண்டில் ஓட ஆரம்பிச்சிதுன்னா டெஃபினட்டாக அது அந்த ஒரு ஆங்ஸைட்டியோ இல்லை அந்த ஒரு பேனிக்கோ அது உங்கள் டான்ஸ்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு ரீசன்ஸ்னால கூட உங்கள் டான்ஸ் பார்க்குறதுக்கு ஸ்டிஃபாக இருக்கலாம். ஸோ இதுக்கு ரெமெடியாக என்ன நீங்கள் பண்ணலான்னா, டான்ஸ் ஆடுறப்போ ட்ரை டு பி கம்ஃபர்டபுள் அண்ட் ட்ரை டு பி ரிலாக்ஸ்ட். இது தான் நான் சொல்லுவேன். ஓகே, அதிகபட்சம் என்ன நடக்க போகுது, நம்ம ஆடுறப்போ ஸ்டெப்ஸை மறக்க போகிறோம், என்ன மறந்தோன்றதை கரெக்ட் பண்ணிவிட்டு ஆடினா நம்ம கரெக்டாக ஆடிடலாம் அப்படின்ற ஒரு ஸ்போர்ட்டிவான மைண்ட் செட்டில் இருங்க. கண்டிப்பாக உங்களாலேயும் சூப்பராக டான்ஸ் ஆட முடியும். ஐ ட்ரஸ்ட் யூ. நெக்ஸ்ட்டு நம்ம பேச போகிற ஒரு டாப்பிக்ன்றது இந்த ஓவர் திங்கிங் ரிலேட்டடான இன்னொரு டாபிக் தான். அதாவது ஜோன் அவுட் ஆகிறது. ஒரு பிகினராக டான்ஸ் கற்றுக்க போகிறீங்க அப்படின்றப்போ அந்த இன்ஸ்ட்ரக்டரோ ட்ரெயினரோ உங்களுக்கு ஒரு டான்ஸ் காம்பினேஷன் சொல்லித்தராங்க இல்லை ஸ்டெப்ஸ் சொல்லித்தராங்கன்னா உடனே அதை கற்றுக்கிட்டு உங்கள் ஜோனுக்கு போயிடுறது. ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அப்படியே ஒரு மாதிரி இருக்கிற இடத்த மறந்துட்டு வேறு ஒரு ஜோன் போயிடுறது. இந்த மாதிரி ஜோன் அவுட் ஆகி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றது சம்டைம்ஸ் குட்டுன்னு வச்சுக்கோங்களேன். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் யூ ஹாவ் டு ஸ்டே ஆக்டிவ். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த கொரியோகிராஃபர் அந்த ஸ்டெப்பை சொல்லி கொடுத்துட்டு முடிச்சிட்டதுக்கப்புறம் சம்டைம்ஸ் மேபி வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா நாலேஜ் கொடுக்கலாம், இல்லை இந்த ஸ்டெப்புக்கு பின்னாடி இருக்க டெக்னிக்கை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரிலாம் நடக்கிறப்போ நீங்கள் வேறு ஒரு ஜோன் உங்கள் ஜோன்லேயே இருந்தீங்கன்னா அதை கவனிக்க மாட்டீங்க, அந்த நாலேஜ் உங்களுக்கு வந்து சேராத மாதிரி போயிடும். ஸோ அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பட் அந்த சேம் டைம் இன்ஸ்ட்ரக்டர் ஏதாவது சொல்ல வராருன்னா இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே என்னன்றதை கவனிங்க. ஆல்ரைட், இதோட கண்டினியூவேஷனாக இன்னொரு விஷயம் என்ன நடக்கும்னா, நீங்கள் டான்ஸ் ஆடுறப்போ ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுத்தாங்கன்னா மியூசிக் போட்டு கரெக்டாக 5, 6, 7, 8 சொன்னதுக்கப்புறம் டக்கு டக்கு டக்குன்னு ஆடி முடிச்சிடுறது. எல்லாருக்கும் முன்னாடியும் அந்த கொரியோகிராஃபியாக ஆடி முடிச்சுட்டு வெயிட் பண்ணுறது. இது ஒரு விதமான ஒரு பேனிக்கோ இல்லை தப்பாக ஆடிடக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டாக கூட இருக்கலாம். ஓகே, பட் அதனால் நீங்கள் என்ன லூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் டான்ஸோட ரிதம் சென்ஸும் கோஆர்டினேஷனும் மியூசிக்காலிட்டி எல்லாமே மெஸ்அப் பண்ணுறீங்க. அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டான்ஸ் ஆடுறப்போ அந்த 5, 6, 7, 8 சொன்னாங்கன்னா மிரர் பார்த்து எல்லாருக்கூடையும் கோஆர்டினேட் பண்ணி அந்த கொரியோகிராஃபியை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் டான்ஸ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா ரன்னிங் ரேஸ் மாதிரி ஆகிடும். ஓகே, யார் ஃபஸ்ட்டு வரா யார் செகண்ட் வரா அப்படின்ற மாதிரி ஆகிடும். டான்ஸுன்ற ஒரு விஷயம் அந்த மாதிரியான ஒரு ஸ்டஃப் கிடையாது.
ஸோ நெக்ஸ்ட் டைம் அதை ரொம்ப கான்ஷியஸாக நம்ம ஜோன் அவுட் ஆகக்கூடாது. மியூசிக் போட்டாங்கன்னா மிரர் பார்த்து எல்லாருக்கூடையும் ஆடணும் அப்படின்றத நீங்கள் கான்ஷியஸாக டிசைட் பண்ணால் மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகும். ரைட்? இல்லைனா நீங்கள் மறுபடியும் டான்ஸ் ஆடுறப்போ ஜோன் அவுட் ஆயிடுவீங்க. ப்ளீஸ் அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணாதீங்க. அண்ட் இது எல்லாத்துக்கும் தாண்டி நீங்கள் ஒரு டான்ஸ் ஆடுறீங்க, ஒரு கொரியோகிராஃபி கற்றுக்குறீங்கன்னா அதோட சாங் என்ன, அந்த டீட்டெயில்ஸ் என்னன்றதை கொரியோகிராஃபர்கிட்டேருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு போய் அந்த மியூசிக் அட்லீஸ்ட் ப்ளே பண்ணியாவது பார்க்கணும். ரைட்? நீங்கள் என்ன தான் டான்ஸ் கிளாஸ் போனாலும், சூப்பரான டான்ஸ் கிளாஸ் போனால் கூட அங்கே ஒரு லிமிட்டடான டைம் தான் கிடைக்கும் உங்களுக்கு அந்த மியூசிக் கேட்குறதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும். பட் இதுவே நீங்கள் அந்த சாங் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஜாலியாக உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ வேணால் அந்த சாங் கேட்கலாம் அண்ட் எப்போ வேணால் நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் நிறைய தடவை அந்த சாங்ஸ் கேட்குறதுனாலையும் அந்த சாங்கை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனாலையும் என்ன நடக்கும்னா உங்கள் பிரெயினில் இருக்க அந்த கொரியோகிராஃபியாக இருக்கட்டும் இல்லை அந்த சாங்கோட பீட்ஸாக இருக்கட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக உங்கள் பிரெயினில் பதிய ஆரம்பிக்கும். இது ஆல்மோஸ்ட் லைக் ஒரு காட்டு பாதையில் ஒருத்தர் நடந்து போய்கிட்டே இருந்தால் என்ன நடக்கும், அங்கே அந்த கால் தடம் அப்படின்றது பதியும் இல்லை, அந்த மாதிரி உங்கள் பிரெயினில் அந்த கொரியோகிராஃபியும் அந்த சாங் பீட்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்கிடும். அண்ட் இது டெஃபினட்டாக உங்கள் டான்ஸில் கான்ஃபிடென்ஸாக ரிஃப்ளெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு திங் வார்ம் அப் அப்படின்னு சொல்லலாம். எல்லா டான்ஸ் கிளாஸஸ்லேயும் காமனாக எனக்கு தெரிஞ்சு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த வார்ம் அப். இந்த வார்ம் அப்புன்ற ஒரு ஸ்டஃப் என்ன தான் போரிங்காக இருந்தாலும் உங்கள் டான்ஸ்க்கு அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீங்கள் டான்ஸ் கிளாஸ் போகிறப்போ டைரெக்டாக போன உடனே கொரியோகிராஃபியில் குதித்து அதை ஆட ஆரம்பிச்சிங்கன்னா சம்டைம்ஸ் மேபி மசில் கிராம்ப் ஆகிறதோ இல்லை இன்ஜூரி ஆகிறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் அந்த வார்ம் அப்புன்ற ஒரு செஷனை ஸ்கிப் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு டான்ஸ் கிளாஸ் போகிறீங்கன்னா அட்லீஸ்ட் ட்ரை டு பி தேர் ஒரு 5 minutes ஏர்லியாக போயிருங்க. ஸோ தட் உங்கள் பிரெயினும் உங்கள் பாடியும் கொஞ்சம் காம் ஆகும் ஃப்ரம் ஆல் அதர் ஒர்க்ஸ். இந்த மாதிரி காமான ஸ்டேட்லேருந்து நீங்கள் டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்கள் ஃபோக்கஸ் டான்ஸில் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ்டாக உங்கள் லேர்னிங்கை வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது உங்கள் டான்ஸ் எப்படி மெமரைஸ் பண்ணுறீங்க அதில் இம்பேக்ட் ஆகும். அண்ட் நீங்களும் டான்ஸுன்ற ஒரு ஸ்கில்லை நல்லா கற்றுப்பீங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகே, நீங்கள் டான்ஸ் கற்றுக்க போகிறீங்கன்னா அது ஒரு கமிட்மெண்ட். வீக்லி 2 days இல்லை 3 days இல்லை 4 days அந்த கமிட்மெண்ட்டை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரைட்? உங்களால் 2 நாள் தான் முடியும்னா 2 நாள் டான்ஸ்க்குன்னு ஒதுக்கி அதை டான்ஸ்க்குன்னு ஸ்பெண்ட் பண்ணிடுங்க. எந்த ரீசனும் சொல்லாதீங்க. இந்த எவ்ரிதிங் அபவுட் டான்ஸ் அப்படின்ற இந்த ஒரு சீரீஸில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் அப்படின்றது, நீங்கள் டான்ஸை ஒரு ஸ்கில்லாக ஒரு கிராஃப்டாக கற்றுக்கணுன்னு அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிற இந்த டாப்பிக்கை கரெக்டாக பண்ணலைன்னா மேபி கடைசி வரைக்கும் உங்களுக்கு அந்த ஸ்கில் கிடைக்காமலே போகும். அது என்னன்னா ஒரு ஸ்டெப்பை எப்படி ப்ராப்பராக கற்றுக்கணும். அது கிளாஸில் இருந்தாலும் சரி இல்லை ஏதோ ஒரு வீடியோ கோர்ஸாக இருந்தாலும் சரி இல்லை எதுவாக வேணா இருக்கட்டும், நீங்கள் ஒரு ஸ்டெப்பை கற்றுக்குறீங்கன்றப்போ அந்த ஸ்டெப்பை ப்ராப்பராக கற்றுக்கிறதுக்கான மெத்தட்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இது முழுக்க முழுக்க என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பை நான் ப்ராப்பராக கற்றுக்காமல் விட்டுட்டா என்ன ஆகிடப்போகுது சதீஷ் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஒரு டான்ஸ் கிளாஸ் போகிறீங்க, டான்ஸ் கற்றுக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு போகிறீங்க அப்படின்றப்போ பேசிக்காக டான்ஸுன்றதே அது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸை கற்றுக்கிட்டு அதை மியூசிக் கூட கம்பைன் பண்ணி ஆடுறது தான். ஓகே, இதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பை நீங்கள் தப்பாக கற்றுக்கிறதுனால ஏற்படக்கூடிய இம்பேக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா இருக்குது. பட் அதில் நான் ஒரு சிலது மட்டும் சொல்கிறேன். நீங்கள் ஸ்டெப்ஸை தப்பாக ஆடுறதுனால விஷுவலாகவே உங்களுக்கு அந்த இம்பேக்ட் கிடைக்கும். எல்லாருக்கூடையும் சேர்ந்து கோஆர்டினேட்டடாக ஆட முடியாது, நீங்கள் மட்டும் அந்த ஆட் ஒன் அவுட்டாக தெரிவிங்க. ஓகே, அண்ட் ரெண்டாவது, இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப்பை தப்பாக ஆடுறதுனால உங்கள் மேலேயும் உங்கள் டான்ஸ் மேலேயும் இருக்க இன்ட்ரெஸ்ட்டோ கான்ஃபிடென்ஸோ குறைய ஆரம்பிக்கும். அண்ட் மூணாவது, கன்சிஸ்டன்சி உடைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி எப்போ உங்களுக்கு டான்ஸ் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட்டோ கான்ஃபிடென்ஸோ குறையுதோ, சரி ஓகே நாளைக்கு போய்க்கலாம் இல்லை ஒரு நாள் கழித்து போய்க்கலாம் அப்படின்னு தள்ளி போட ஆரம்பிப்பீங்க. அண்ட் அது உங்கள் கன்சிஸ்டன்சியை பிரேக் பண்ணிடும். இது எல்லாம் கூட பரவாயில்ல, நீங்கள் ஒரு ஸ்டெப்பை தப்பாக ஆடுறது மூலமாக உங்களுக்கு பர்சனலாக ஒரு இன்ஜூரி ஆகிறது கூட நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் ஆனால் சதீஷ், நான் நிறையா ட்ரை பண்ணிட்டேன், கிளாஸஸ் போய் நான் ஸ்டெப்ஸை கற்றுக்கிட்டு ஆடினாலே நார்மலாகவே எனக்கு இந்த மாதிரி தான் வருது, நான் தப்பாக ஆடுற மாதிரி தான் இருக்குது, இதுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், இது எப்படி கரெக்ட் பண்ணலாம், இதுக்கு ஏதாவது மெத்தட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா
நம்ம இன்றைக்கி அந்த மெத்தட்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிற மெத்தட்ஸாக இருக்கட்டும், இல்லை டிப்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நான் பர்சனலாக என்னோடய கிளைண்ட்ஸ்க்கும் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுற மெத்தட்ஸ். இது சில பேருக்கு ஒர்க் ஆகலாம், சில பேருக்கு ஒர்க் ஆகாமல் போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதுலே ஃபஸ்ட்டு டாபிக் என்னன்னா, கற்றுக் கொடுக்குற ஸ்டெப்ஸை எப்படி ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சதீஷ், நான் என்ன தான் டான்ஸ் கிளாஸ் போனாலும், என்ன தான் அந்த மொத்த கொரியோகிராஃபியும் நல்லா மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ணாலும், எனக்கு அந்த ஸ்டெப்ஸுன்றது ப்ராப்பராக ஆட முடியல, இல்லை ஃபுல் சீக்வன்ஸும் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல, எனக்கு அது எல்லாமே ஒரு பசில் மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, அங்கே ப்ராப்ளம் உங்கள் மெமரி பவர்லேயோ இல்லை அதை ப்ராசஸ் பண்ணுற ஸ்பீட்லேயோ கிடையாது. அது நீங்கள் அந்த ஸ்டெப்ஸை எப்படி கற்றுக்குறீங்க அப்படின்றதில் இருக்கலாம். நீங்கள் நார்மலாக எந்த டான்ஸ் கிளாஸஸ் போனாலுமே அவங்க ஒரு கொரியோகிராஃபியை எடுத்த உடனே ஃபுல்லாக உங்களுக்கு டீச் பண்ணிட மாட்டாங்க. அவங்க எப்போவுமே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாவோ இல்லை ஏதாவது ஒரு செக்ஷன் வைஸாவோ தான் போவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு ஸ்டெப்ஸை கற்றுக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸோ ஒரு மெத்தடோ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த டீச்சர்ஸோ இல்லை இன்ஸ்ட்ரக்டர்ஸோ உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணி தான் சொல்லி கொடுப்பாங்க. பட் அந்த மாதிரி சொல்லித்தராத ஒரு கிளாஸ்லையோ இல்லை ஒரு இன்ஸ்ட்ரக்டர்கிட்டையோ நீங்கள் போயிட்டீங்கன்னா தென் உங்களுக்கு பர்சனலாக நீங்கள் ஒரு மெத்தட் வச்சுருக்கிறது நல்லது. அது என்னென்னா, ஒரு ஸ்டெப்பை எப்படி பிரேக் டவுன் பண்ணி கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கொரியோகிராஃபி கற்றுட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப் சொல்லித்தராங்க அப்படின்னு இருக்கப்போ நீங்கள் அந்த ஸ்டெப்பை மொத்தமாக கற்றுக்கிறதுக்கும் மொத்தமாக அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கும் மொத்தமாக மெமரைஸ் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணிங்கன்னா அது என்ன ஒரு ஈவெண்ட்டுக்கு சிமிலராக நம்ம சொல்லலாம்னா, ஒரு முழு வாட்டர் மெலனையோ இல்லை ஒரு முழு கிரில்லையோ எடுத்து நீங்கள் ஒரே பைட்டில் கடித்து சாப்பிட்ருங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? அந்த மாதிரி தான் உங்கள் பிரெயினும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். மொத்த ஸ்டெப்பையும் அட் அ டைமில் மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அது நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலாம், நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போகலாம். பட் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒர்க் அவுட் ஆகாமல் போகிறதுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தி. ஸோ இதை நீங்கள் எப்படி டீல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டெப் சொல்லித்தராங்கன்னா அந்த ஸ்டெப்போட ஃபுட் ஒர்க் என்ன, ஹேண்ட் மூவ் என்னன்றதை செப்பரேட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஃபஸ்ட்டு ஃபுட் ஒர்க் பாருங்கள். ஃபுட் ஒர்க் என்ன பண்ணுதுன்றதை நோட் பண்ணிவிட்டு அதை ஃபியூ டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா கான்ஃபிடெண்ட்டாக ஆட ஆரம்பிங்க. ஒன்ஸ் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் ஃபீல் ஆனதுக்கப்புறம் கோ ஃபார் த அப்பர் பாடி. ஹேண்ட் என்ன பண்ணுது, ஹெட் என்ன பண்ணுது, ஐ கான்டாக்ட் எங்கே அப்படின்ற இந்த விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி மொத்தமாக இருக்க ஒரு விஷயத்த ஒரு பைட் சைஸ்டாக உடைக்க ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்கள் பிரெயினுன்றது ரொம்ப காமாக ஃபோக்கஸ்டாக அந்த ஸ்டெப்ஸை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸ் நீங்கள் மொத்த வாட்டர் மெலனையும் ஒரே பைட் பண்ணுறது எப்படி கஷ்டமாக இருந்துச்சோ அதுக்கு ஆப்போசிட்டாக கட் பண்ணி அது அழகாக பைட் சைஸ்டாக உடச்சி சாப்பிட்டா எவ்வளோ ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி தான் உங்கள் பிரெயினும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். முக்கியமான விஷயம், இந்த மாதிரி நீங்கள் அப்பர் பாடி நல்லா மெமரைஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் லோயர் பாடி நல்லா மெமரைஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் இதை சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். தயவு செஞ்சு அந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஹேண்ட் மூவ் தான் எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு, லெக் மூவ் தான் எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு, ஓகே ஸ்டெப் வந்துடுச்சு, நெக்ஸ்ட் ஸ்டெப் போகாமல் இந்த சேர்த்து ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுற ப்ராசஸ்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அண்டு மறுபடியும் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிற ஒரு ஸ்டெப்ஸையும் அழகாக பிரேக் டவுன் பண்ணி பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணி டைம் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்கள் டான்ஸுன்றது ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக மேலே போகும். அண்டு உங்கள் பிரெயின் எங்கேயும் பிளாக் அவுட் ஆகாது, உங்களுக்கு எங்கேயும் கன்ஃபியூஷன்ஸ் வராது. ஏன்னா அந்த ஸ்டெப்போட ரொம்ப கிளியரான ப்ளூ பிரிண்ட் உங்கள் ஹெட்டில் இருக்கும். நான் பர்சனலாக என்னோடய கிளைண்ட்ஸ்க்கு எப்படி டீச் பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஃபுட் ஒர்க் சொல்லி தருவேன். அண்ட் தென் ஐ வில் கோ ஃபார் த ஹேண்ட் மூமெண்ட், அதுக்கப்புறம் ஐ கான்டாக்ட், ஸ்டைல்ஸ், இந்த மாதிரி இப்படி நான் ஸ்விட்ச் பண்ணுவேன் இந்த லெவல்ஸில். உங்களுக்கு பர்சனலாக நீங்கள் எந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்டில் கம்ஃபர்டபுள் அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மெத்தடையோ இல்லை அந்த ஷெடியூல்லையோ அழகாக ஃபாலோ பண்ணிட்டு போனால் உங்களுக்கு ஸ்டெப்ஸை மெமரைஸ் பண்ணுற ப்ராசஸ்ன்றது ரொம்ப ஈஸியாயிரும். அண்ட் ஸ்டெப்பை மெமரைஸ் பண்ணிட்டீங்களா இல்லையா, ஸ்டெப்பு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணுற ஒரு தம் ரூல் என்னென்னா, ஒரு சீக்வன்ஸ் சொல்லி கொடுத்துட்டேன் இல்லை ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுத்துட்டேன்னா ஐ வில் கிவ் த டைம். நான் ஸ்டூடெண்ட்ஸையோ கிளைண்ட்ஸையோ ப்ராக்டிஸ் பண்ண சொல்லிடுவேன். அண்ட் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ண சொல்லுவேன். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு கொரியோகிராஃபி சொல்லி கொடுத்துட்டேன்னா
அது ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் கண்டினியூஸாக ஆட சொல்லுவேன். சரியா? இந்த மாதிரி கண்டினியூஸாக ஆடுறப்போ நடுவில் எங்கேயும் ஸ்டாப் பண்ணி யோசிக்கக்கூடாது, இல்லை மறந்துட்டு அப்படியே நிற்கக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது மிஸ்ஹேப் ஆச்சுன்னா அந்த சீக்வன்ஸை மறுபடியும் ஸ்டார்ட்லேருந்து பண்ணணும். சரியா? இந்த மாதிரி மொத்த சீக்வன்ஸே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி 3 times ஆடணும். ஸ்டார்ட் பண்ணணும், எண்ட் பண்ணணும், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும், எண்ட் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும், எண்ட் பண்ணணும். இந்த 3 timesல செகண்ட் டைம் ஆடுறப்போ மறந்துட்டாங்க அப்படின்னா அகெயின் ஃபஸ்ட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். சரியா? இந்த மாதிரி 3 தடவை அழகாக ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா 4th டைம் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக நான் என்ன சொல்லுவேன், ஐஸ் க்ளோஸ் பண்ணி ஒரு 10%ல் ஆடி பாருங்கள், உங்களால் அந்த ஸ்டெப்ஸை விஷுவலைஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி 4 தடவையும் ஆடிட்டாங்கன்னா அண்ட் தென் நீங்கள் ஸ்டெப்ஸ் கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது, நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன் போகலாம், இல்லை நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம் அப்படின்ட்டு ஓரளவுக்கு சொல்லலாம். இந்த மெத்தட் நான் பர்சனலாக என்னோடய கிளாஸில் யூஸ் பண்ணுறேன். ஐ ஹோப் இதை நீங்களும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஸ்பீட். ஒரு டான்ஸ் கற்றுக்குறீங்க கொரியோகிராஃபி அப்படின்றப்போ அந்த சாங்கோ இல்லை அந்த கொரியோகிராஃபியோ எந்த ஸ்பீடில் இருக்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சு பெர்ஃபார்ம் பண்ணுறது உங்கள் டான்ஸை ஓவராலாக ரொம்ப அழகாக காட்டும். யோசிச்சு பாருங்கள், ஒரு ஸ்லோ கொரியோகிராஃபியில் போயிட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஆடி முடிச்சிட்டிங்கன்னா அது ஒரு ரன்னிங் ரேஸ் மாதிரி ஃபீல் ஆகும். அந்த டான்ஸ் உள்ளே எதுவுமே இருக்காது, ஒரு ஃபீல் இருக்காது, ரொம்ப எம்ப்டியாக ஃபீல் ஆகும். சரியா? அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு கொரியோகிராஃபியை ரொம்ப நீட்டாக ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக கற்றுட்டு மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கற்றுக்கிட்ட கொரியோகிராஃபி ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, எனக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எடுத்தோடனே அந்த மியூசிக்கை ஃபுல் ஸ்பீடில் போட்டு ஒரு 5-6 தடவை ஃபுல் எனர்ஜியோடு ஆடிட்டு டயர்டாகி ஓரம் போய் உட்காராமல் ஃபஸ்ட்டு அதை ஒரு 10% ஸ்பீடில் ப்ளே பண்ணி ஆட ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் ஒரு 20% போங்க, அதுக்கப்புறம் ஒரு 50, 60, 70, அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்பீடில் ஆடினீங்கன்னா உங்கள் உடம்புன்றது அந்த ஸ்பீடுக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிக்கும். உங்கள் உடம்புக்கு புரியும், ஓகே இது ஃபாஸ்ட்டு, இந்த இடம் ஸ்லோ, இது ரொம்ப குயிக்காக இருக்குது, ஸோ நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணணும். இந்த மாதிரி உங்கள் உடம்பு ஃபஸ்ட்டு அந்த ஸ்பீடுக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களாலையும் அந்த கொரியோகிராஃபியை அழகாக அந்த ஸ்பீடில் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் இஸ் ப்ரிட்டி இன்ட்ரெஸ்டிங். அது என்னென்னா, சதீஷ் நான் கிளாஸில் ஆடுறப்போலாம் என் ஸ்டெப்ஸு பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்குது, விஷுவலி ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்குது, பட் இதுவே நான் வீட்டுக்கு வந்து அதே ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணுறப்போ கொஞ்சம் ரொம்ப ஆவரேஜாக இருக்குது, ஏன்னு தெரியல எனக்கு, அதனால என் டான்ஸே ஒரு மாதிரி டவுன் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற ஒரு கான்செப்டை தான் நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி உங்கள் கான்ஃபிடென்ஸ் இறங்குறதுக்கான ரீசன் நிறையா இருக்குது. அதில் ஒரு சில விஷயங்களில் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு திங் எனர்ஜி. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கூட சேர்ந்து ஆடுறப்போ இருக்க எனர்ஜியும் நம்ம பர்சனலாக தனியாக ஒரு வீட்டில் ஆடுற எனர்ஜியும் டோட்டலாக வேறு விஷயங்கள். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு குரூப்பாக சேர்ந்து ஆடுறப்போ வா வா சூப்பர் வா ஆடு ஆடு அப்படின்னு ஒரு எனர்ஜி பம்ப் ஒன்று இருக்கும் இல்லையா, அது நீங்கள் தனியாக இண்டிவிஜுவலாக ஆடுறப்போ அந்த எனர்ஜி கம்மியாக தான் இருக்கும். யோசிச்சு பாருங்கள், இது மியூசிக்கும் பொருந்தும். மியூசிக்கில் ஒருத்தர் இண்டிவிஜுவலாக பாடுறதுக்கும் ஒரு சிம்ஃபனியாக அதை கேட்குறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஒருத்தர் பாடுறப்போ இருக்க எனர்ஜி வேறு, ஒரு சிம்ஃபனியாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சு ஒரு 10-15 பேர் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி பாடுறப்போ அதில் இருக்க ஒரு பிளிஸ்ன்றது டோட்டலாக வேறு. அண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம டான்ஸ்லேயும் நடக்கும். நீங்கள் தனியாக இண்டிவிஜுவலாக ஆடுறப்போ இருக்க எனர்ஜின்றது வேறு, கிளாஸில் ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள் கூட சேர்ந்து ஆடுற அந்த ஒரு எனர்ஜியோ இல்லை அந்த ஒரு கான்ஃபிடென்ஸோ டோட்டலாக வேறு. அண்டு இந்த மாதிரி ஒரு எனர்ஜி ட்ராப் ஆகிறதுனால உங்கள் டான்ஸ் தப்பாக இருக்குது, உங்கள் டான்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு போயிடாதீங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம், கான்ஃபிடென்ஸ் கேப். நீங்கள் ஒரு கிளாஸில் ஆடுறப்போ உங்கள் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருப்பாங்க, உங்கள் பக்கத்தில் ஆடுறதுக்கு உங்கள் படீஸ்லாம் இருப்பாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க, உங்கள் பிரெயினும் ரொம்ப காமாக இருக்கும். இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக் ஆனாலும் நம்ம பார்த்து ஆடிடலாம், நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இல்லை சார் இருக்காங்க, இல்லை மிரர் இருக்குது பார்த்து ஆடுறதுக்கு அப்படின்ற ஒரு சேஃப்டி நெட்ஸ் நிறையா இருக்கும். சரியா? அண்ட் இந்த மாதிரி ஒரு சேஃப்டி நெட்ஸ் இருக்கிறதுனால உங்கள் பிரெயினும் ரொம்ப ஜாலியாக உட்காந்துட்டு அழகாக டான்ஸ் ஆடிட்டே வரும், எந்த ப்ரெஷரும் இல்லாமல். பட் இதுவே நீங்கள் வீட்டில் ஆடுறப்போ இல்லை தனியாக ஆடுறப்போ உங்களுக்கு அந்த சேஃப்டி நெட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் டோட்டலாக அந்த மியூசிக்கும் உங்கள் மைண்டில் இருக்க ஸ்டெப்ஸையும் மட்டும்தான் டிபெண்ட்டாக இருப்பீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்டர் இருக்க மாட்டாங்க, மிரர் இருக்காது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இருக்க மாட்டாங்க.
ஸோ அட் தட் டைம் உங்கள் பிரெயின் கொஞ்சம் ப்ரெஷர்டாக ஃபீல் பண்ணும். ஐயோ தப்பாக ஆடிட போகிறோம் நிறைய ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும். அது ஒரு விதமான டென்ஷனை க்ரியேட் பண்ணும். அண்ட் இந்த ஒரு ரீசனால் கூட உங்கள் டான்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். அண்ட் மூணாவது கேமரா வச்சு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறப்போ கூட சம்டைம்ஸ் உங்களோட டான்ஸ் இம்பேக்ட் ஆகும். இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம நார்மலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கான்வர்சேஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கப்போ நம்மளோட எனர்ஜி அப்படின்றது ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் இதுவே ஒரு ஸ்டேஜில் ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் முன்னாடி மைக் பிடிச்சி பேசுகிறப்போ இருக்க ஒரு எனர்ஜியோ கான்ஃபிடென்ஸோ டிஃபர் ஆகும். சரியா? அதே தான் இப்போது நம்ம நார்மலாக டான்ஸ் ஆடுறப்போ இருக்க எஃபெக்டும் ஒரு கேமராவை முன்னாடி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுற எஃபெக்டும் கொஞ்சம் ஒரு ப்ரெஷர்டாக தான் இருக்கும். சரியா? ஒரு வேளை தப்பாடிடுவோமோ, நம்மளை ஒருத்தர் பார்க்குறாங்களே, நம்மளை ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாங்களே அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் உங்கள் பிரெயினை ஆக்குப்பைடாக வச்சுருக்க வரைக்கும் உங்களால் டான்ஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அண்ட் இந்த ஒரு ரீசன்னால் கூட உங்கள் டான்ஸுன்றது கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ட்ரஸ்ட் மீ, இந்த மாதிரி கேமரா முன்னாடி ஆடுறதோ இல்லை தனியாக ஆடுறப்போ ஹெல்ப் இல்லாமல் ஆடுறப்போ இல்லை இந்த மாதிரி எந்த ஃபேக்டர்ஸ்னாலுமே இது ப்ராக்டிஸ் மூலமாக சரியாயிடும். இது ஒரு பெர்மனண்ட் ப்ராப்ளம் கிடையாது. இது வெறும் ஜஸ்ட் ஸ்டார்டிங் ட்ரபிள். இந்த மாதிரிலாம் நடக்கிறதுன்றது ரொம்ப நார்மலான விஷயம். இது எல்லாருக்குமே நடக்கும். ஸோ ஒரு பிகினராக நீங்கள் டான்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குதுன்றது நீங்கள் தெரிஞ்சு அது புரிஞ்சு ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் அப்படின்றது ப்ராக்டிஸ் சம்மந்தமானது. சரியா? சதீஷ், நான் வந்து ஒரு 9 to 5 ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாக உட்காந்து கஷ்டப்பட்டு லேப்டாப்பில் தட்டி இந்த டெட்லைன் ப்ராஜெக்ட்ஸு மேனேஜர்ஸ் இவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணி வரதுக்குள்ளேயே எனர்ஜி ஃபுல்லாக காலி ஆகிடுது. நான் இதுக்கு மேலே வந்து நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், காம்ப்ளிகேட் பண்ண விரும்பலை. கஷ்டம்னு நினச்சா எல்லாமே கஷ்டம், ஈஸின்னு நினச்சா எல்லாமே ஈஸி. ஒரு நாளில் இந்த ஒரு 10 minutes இல்லை ஒரு 15 minutes உங்களால் ஒதுக்க முடிஞ்சால் கூட டான்ஸ்க்குன்றது போதுமானது. சரியா? இங்கே ப்ராப்ளமே எப்போ வரும்னா, நீங்கள் சும்மா ரேண்டமாக ஒரு மாதத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் அப்படின்னு டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தான் அந்த ப்ராப்ளமோ இல்லை உங்கள் டான்ஸ் க்ரோத் தெரியாமல் போகிற விஷயங்கள்லாம் நடக்கிறது. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 10 minutes இல்லை 15 minutes டான்ஸ்க்குன்னு ஒதுக்குனீங்கன்னா வீக்லி அட்லீஸ்ட் ஒரு 2 day இல்லை ஒரு 3 day வாச்சு அதுக்குன்னு ஒதுக்கிடுங்க. ஸோ இந்த மாதிரி வீக்லி ஒரு 1 hour 2 hours டான்ஸ்க்குன்னு ஒதுக்குறீங்கன்னா அதை டான்ஸ்க்குன்னு ஸ்பெண்ட் பண்ணிடுங்க, எந்த ரீசனும் சொல்லாமல். ஸோ இந்த மாதிரி வீக்லி 3 daysன்றப்போ ஒரு மாதத்துக்கு அதுவே வந்துடும். ஆல்மோஸ்ட் ஒரு 12 sessions அந்த மாதிரி வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் டான்ஸ்க்குன்னு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரப்போ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சின்றது ஃபார்ம் ஆகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் டான்ஸும் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கும். எனக்கு புரியுது உங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒர்க் இருக்குது, ரொம்ப பேக்டாக இருக்கும் சுச்சுவேஷன்ஸுன்ட்டு. பட் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் ஃபோனில் ரீல்ஸ் பார்க்குறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோன்ட்டு. நானும் பண்ணுறது தான், இல்லைன்னு சொல்லலை. பட் நம்ம டான்ஸ் கற்றுக்குறோம், கிராஃப்டை கற்றுக்கணுன்றப்போ அதுக்கான டைமை நம்ம அது கொடுத்தா தான் அது க்ரோ ஆக ஆரம்பிக்கும். பட் சதீஷ், நான் ரொம்ப ப்ரெஷர்டாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப டவுனாக இருக்குது, சுத்தமாக எனர்ஜியே இல்லை. பட் இன்றைக்கி நான் டான்ஸ் பண்ணியே ஆகணும், இன்றைக்கி என்னோடய ஷெட்யூல் இருக்குது, அந்த 15 minutes டான்ஸ்க்குன்னு நான் பிளான் பண்ண ஷெட்யூல் எனக்கு இருக்குது, என்னால் சுத்தமாக முடியல, இல்லை உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி ரீசன்ஸ் ஏதாவது வருதுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு டேக் த டே ஆஃப். அன்றைக்கி பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பட் மேக் ஷோர் நீங்கள் மிஸ் பண்ண அந்த டேவை அந்த வீக்லேயே இன்னொரு நாள் ப்ராப்பராக அதை ரீஷெட்யூல் பண்ணி டான்ஸ்க்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? இந்த கன்சிஸ்டன்சின்றது பிரேக் ஆகிறது, அங்கங்கே மிஸ் ஆகிறதுன்றது ரொம்ப நேச்சுரலான ஒரு விஷயம். நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ் தான். பட் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். டான்ஸை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ப்ராக்டிஸ்லையாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் அட்டன் பண்ணுற கிளாஸஸ்லையாக இருக்கட்டும். நீங்கள் ஒரு கொரியோகிராஃபி கற்றுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றப்போ அதில் ஒரு கிளாஸ் நீங்கள் வரல அப்படின்னா நீங்கள் வராத கிளாஸில் ப்ரொசீட் பண்ண அந்த கொரியோகிராஃபி பார்ட்டுன்றது நீங்கள் மறுபடியும் போய் கற்றுக்கிட்டாலோ இல்லை ஃபியூ டைம்ஸ் ட்ரை பண்ணாலோ நீங்கள் கிளாஸில் நின்று கற்றுக்கிட்ட கொரியோகிராஃபியை விட அந்த பார்ட்டுன்றது கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் லெவலில் கம்மியாக தான் இருக்கும்.
நீங்கள் அந்த கான்ஃபிடென்ஸை மறுபடியும் கொண்டு வரணுன்னா அதுக்குன்னு இன்னும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், டான்ஸோட ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸில், டான்ஸ் கற்றுக்கிற அந்த பிகினிங் ஸ்டேஜஸில் முடிஞ்ச வரைக்கும் லீவ் எடுக்கிறதையோ கிளாஸை ஸ்கிப் பண்ணுறதையோ அவாய்ட் பண்ணுங்கள். இந்த எவ்ரிதிங் அபவுட் டான்ஸ் அப்படின்ற இந்த ஒரு சீரீஸில் நம்ம இன்றைக்கி பேச போகிற டாபிக் எதை பற்றினா ஸ்டைல் சூஸிங் அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி தான். சதீஷ், நான் டான்ஸுக்கே புதுசு, ஆனால் டான்ஸில் இது இருக்குன்றாங்க, அது இருக்குதுன்றாங்க, இந்த ஸ்டைல் போன்றாங்க, இல்லை அந்த ஸ்டைல் ட்ரை பண்ணுன்றாங்க. எனக்கு எந்த ஸ்டைல் சூஸ் பண்ணால் எனக்கு டான்ஸ் கரெக்டாக வரும், இல்லை நான் டான்ஸுன்ற ஒரு விஷயத்தை நல்லா கற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேசவே போகிறோம். என்னை போட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு எந்த ஸ்டைல் போகணுன்னே தெரியல, எனக்கு அவங்க சொல்கிற ஸ்டைல்லாம் என்னன்னு கூட எனக்கு புரியல அப்படின்ற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷனை இந்த வீடியோ இன்றைக்கி சால்வ் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். நம்ம டான்ஸுன்னு சொல்லி ஈஸியாக ஃபுல் ஸ்டாப் வைக்கிற அந்த ஒரு வேர்டுக்கு பின்னாடி எத்தனை ஸ்டைல்ஸ் இருக்குது தெரியுமா? கிளாசிக்கல், ஹிப்ஹாப், கொரியோ கிளாஸஸ், டட்டிங், போன் பிரேக்கிங், பீபாயிங், பேலே, கண்டெம்டரி, அந்த மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. இதில் நம்ம ஊரில் நீங்கள் எந்த கார்னர் போனாலுமே காமனாக இருக்கக்கூடிய சில ஸ்டைல்ஸ் என்னென்னா, ஹிப்ஹாப் இருக்கும், கொரியோகிராஃபி கிளாஸஸ் இருக்கும், பாலிவுட் செஷன்ஸ் இருக்கும், அண்ட் ஃப்ரீ ஸ்டைல் கிளாஸஸ் கூட இருக்கலாம். இதில் ஒரு பிகினராக நான் எந்த ஸ்டைல் சூஸ் பண்ணால் நான் டான்ஸுன்ற ஒரு ஸ்கில்லை கற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் எந்த ஸ்டைலில் போனாலுமே நீங்கள் டான்ஸுன்ற ஒரு கிராஃப்டை கற்றுக்க முடியும். அது முழுக்க உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பரதநாட்டியம் கற்றுக்கணுன்னா நீங்கள் அந்த கிளாஸஸ் போனால் தான் அந்த ஸ்டைலோ அதோட பேசிக்ஸோ இல்லை அதோட ஃபவுண்டேஷன்ஸோ கற்றுக்க முடியும். நான் ரொம்ப இந்த கிளாசிக்கல் சைட்லாம் போகிறதில்ல சதீஷ், எனக்கு ஜாலியாக ஆடணும், எனக்கு அந்த ப்ராசஸ்லேயே நான் டான்ஸையும் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னோடய பர்சனல் சஜஷன் நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் கொரியோகிராஃபி கிளாஸஸ். இந்த மாதிரி நீங்கள் ஒரு கொரியோகிராஃபி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ டான்ஸோட ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான் நீங்கள் கற்றுக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு டான்ஸ் கிளாஸில் எப்படி நிற்கணும், எப்படி டான்ஸை கற்றுக்கணும், அதை எப்படி மெமரைஸ் பண்ணணும், எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், இந்த மாதிரியான பேசிக் பில்லர்ஸை நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டைல் எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுறப்போவும் அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஹிப்ஹாப்பாக இருக்கட்டும், இல்லை கிளாசிக்கலாக இருக்கட்டும், இல்லை டட்டிங்காக இருக்கட்டும், இல்லை போன் பிரேக்கிங், பீபாயிங், அந்த மாதிரி எந்த ஸ்டைலாக இருக்கட்டும், அந்த ஒரு ஸ்டைலுக்கும் ஒரு ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது, ஒரு டெக்னிக்ஸ் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரிய ஆரம்பிக்கணும்னா நீங்கள் முதல்ல டான்ஸோட பேசிக் ஃபவுண்டேஷன் என்னன்றதை நீங்கள் கற்றுக்கணும். இதை கற்றுக்கிட்டிங்கன்னா தென் யூ கேன் கோ ஹெட் வித் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ். டான்ஸ் கற்றுக்கிற இந்த பிகினிங் ஸ்டேஜஸில் நிறைய பேர் பண்ணக்கூடிய ரொம்ப காமனான ஒரு மிஸ்டேக் என்னென்னா, கொரியோகிராஃபி கிளாஸஸ் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 மாதமோ இல்லை 1 மாதமோ அதை அட்டன் பண்ணிவிட்டு, நான் நினைக்கிற ரிசல்ட் வரலப்பா, நான் நினைக்கிற மாதிரி ஆட முடியல, ஹிப்ஹாப் கிளாஸ் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க, அதில் போவோம்னு சொல்லிவிட்டு அங்கே போகிறது. ஹிப்ஹாப் கிளாஸ் சேர்ந்த ஒரு 1 மந்த்தோ 2 மந்த்லேயோ நம்ம நினச்ச மாதிரி ஆடலையே, நமக்கு சொன்னது வேறு, இப்போ நடக்கிறது வேறையாக இருக்குது. ஓகே, ஒருவேளை அங்கே பீபாயிங் நல்லா சொல்லித்தராங்கப்பா, அதுதான் அவர் சூப்பராக ஆடுவார், நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பீபாயிங் கிளாஸஸ் போகிறது. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டைல் ஹாப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இதை எது கூட கம்பேர் பண்ணலான்றதுக்கு நான் ஒரு சினாரியை சொல்கிறேன். பட் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டைல் ஹாப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட டான்ஸ் க்ரோத் எப்படி இருக்குன்றத என்னால் கரெக்டாக சொல்ல முடியாது. மேபி நீங்கள் ரொம்ப ஒரு அட்வான்ஸ் லேர்னராக இருந்தால் எல்லாத்துலேயுமே எக்ஸல் ஆகலாம். பட் ஒரு பிகினராக இருக்கீங்க, இந்த மிஸ்டேக்கை பண்ணுறீங்கன்றப்போ டான்ஸில் ஒரு நோட்டிசபிளான க்ரோத் இருக்குமான்னு கேட்டால் அது ஒரு கொஷின் மார்க் தான். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டைல்லேருந்து இன்னொரு ஸ்டைலுக்கு ஹாப் ஆகிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்கள் டான்ஸ் க்ரோத் ஆர் ப்ராக்ரெஸை ஸ்லோ பண்ணிடும். ஒரு சினாரியோ நம்ம இப்போ க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வீட்டில் குக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாஸ்தா பண்ணுறோம், ஒரு மேகி பண்ணுறோம், ஒரு சூப் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 3 விஷயத்தையும் சைமல்டேனியஸாக பண்ணிகிட்ருக்கப்போ நம்ம 3த்தையுமே ஜகிள் பண்ணுற மாதிரி ஆகிடும். அண்ட் இந்த 3 டிஷ்ஷுமே டேஸ்டியாக குட்டாக வருமானு கேட்டால் அது டவுட்டு தான். அன்டில் அன்லெஸ் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் செஃப்பாக இருந்தீங்கன்னா உங்களால் அந்த மல்டி டாஸ்கிங்கை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். பட் கிச்சன் பக்கமே போனதில்லை, இப்போ தான் குக் பண்ணுறேன்னா கண்டிப்பாக இந்த 3 ஃபுட்டில் ஏதோ ஒரு 2 ஃபுட் ஸ்பாயில் ஆகிறதுக்கோ இல்லை இந்த 3 ஃபுட்டுமே ஸ்பாயில் ஆகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. பட் இதுவே நீங்கள் உங்கள் ஃபுல் ஃபோக்கஸோட ஏதோ ஒரு டிஷ் எடுத்து பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் பிரியாணி எடுத்துக்கோங்க, ரைட்? இப்போது
பிரியாணி அப்படின்ற ஒரு காம்ப்ளிகேட்டடான ஃபுட்டை நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அதில் உங்கள் ஃபோக்கஸ் இருக்கும். அதோட ஸ்டார்ட் என்ன, அதோட மிடில் என்ன, அதோட எண்ட் என்ன அப்படின்ற ஃபுல் ப்ராசஸும் கற்றுக்கிட்டு பொறுமையாக நிதானமாக அந்த ஃபுட்டை பண்ணி முடிப்பீங்க. ஸோ இந்த எண்ட் அந்த ஃபுட்டும் நல்லாயிருக்கும், உங்களுக்கும் அந்த ப்ராசஸ் என்னன்றது புரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல எனக்கு பசி வந்துருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி உங்களை நான் ஸ்டைல் ஹாப்பிங் பண்ண வேணான்னு சொல்லலை. பட் பிகினிங் ஸ்டேஜஸில் ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. அந்த விஷயத்தில் உங்கள் ஃபுல் டைம், எனர்ஜி, ஸ்பேஸ் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் அதில் க்ரோத்தை பார்க்க முடியும்னு தான் நான் சொல்கிறேன். ஒரு நல்ல ஹிப்ஹாப் டான்ஸர் நல்ல ஒரு கிளாசிக்கல் சீக்வன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியும் நான் பார்த்துருக்கேன். ஒரு நல்ல பிபாய் டான்ஸர் ஒரு கொரியோகிராஃபி கிளாஸ் சூப்பராக ஆடியும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஸ்டைல்க்கே ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் ஒரு ஸ்டைல் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, அது என் கண்ட்ரோலில் இருக்குது, எனக்கு அதோட இன்ஸ் அண்ட் அவுட்ஸ்லாம் புரியும், ஐ எம் ஓகே அப்படின்ற ஒரு ஃபீலிங்கோ இல்லை அந்த ஸ்டைல் மேலே இருக்க கான்ஃபிடென்ஸோ உங்களுக்கு எப்போ பில்ட் ஆகுதோ அப்போது நீங்கள் அழகாக வெளியில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமலே இருந்துட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு என்ன வரும், இந்த ஸ்டைல் தாண்டி வேறு என்னென்ன ஸ்டைல்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்றதே தெரியாமல் போயிடும். உங்களை நான் எக்ஸ்ப்ளோரே பண்ண வேணான்னு சொல்லலை, நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியே ஆகணும் என்ன கேட்டால். பட் அந்த எக்ஸ்ப்ளோர் எப்போ பண்ணலான்னா, ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு ஸ்ட்ராங்கான பில்லரை ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஒரு டிபார்ட்மெண்ட்டாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா இப்போ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ப்ராசஸில் ஏதோ ஒன்று வரல இல்லை ஏதோ ஒன்று ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தெரிகிறப்போ யூ கேன் ஆல்வேஸ் கம் பேக் டு யுவர் பேஸ். அந்த ஒரு பில்லர் உங்களுக்கு எப்போவுமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பேச போகிற டாபிக் ஃப்ரீ ஸ்டைல் அப்படின்ற ஒரு டாபிக். ஃப்ரீ ஸ்டைல் அப்படின்ற ஒரு வேர்டை நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். அது ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ஒரு டெர்மினாலஜி டான்ஸில். ஃப்ரீ ஸ்டைல்னால் என்ன சதீஷ், எல்லாருமே சொல்கிறாங்க, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட நேம்லே இருக்குது. இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் ஸ்டைல். டான்ஸில் ஒரு ஸ்டைல் நம்ம பேசணும் இல்லையா, இதில் எந்த ஸ்டைலுமே இல்லாமல் உங்களுக்குன்னு ஓனாக க்ரியேட் பண்ணுற ஒரு ஸ்டைல் அப்படின்றது ஃப்ரீ ஸ்டைல் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? இதை நீங்கள் எது கூட கம்பேர் பண்ணலான்னா சிக்னேச்சர் கூட கம்பேர் பண்ணலாம். எல்லாரோட சிக்னேச்சர்ஸும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையா, எல்லாருமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சிக்னேச்சர் போடுறாங்க. ஸோ டான்ஸ்லேயும் உங்களோட பர்சனல் யூனிக் சிக்னேச்சர் தான் ஃப்ரீ ஸ்டைல் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். ரொம்ப பேசிக்காக ஈஸியாக காம்ப்ளிகேட் பண்ணாமல் ஃப்ரீ ஸ்டைல்னால் என்னன்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சண்டே மார்னிங் நல்ல ஒரு பிரைட் சன் வந்த டைமில் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபேவரட்டான மியூசிக்கை லவுடாக வச்சுட்டு நம்ம ஒன்று பர்ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் ஃப்ரீ ஸ்டைல். எதை பற்றியும் கவலைப்படாமல் எந்த ஸ்டைலு, ஆங்கிள், ஸ்டெப்ஸு அதெல்லாம் இல்லாமல் ஜாலியாக ஆடுற நம்ம அந்த ஒரு 1 மினிட்டோ 2 மினிட்டோ இதுதான் ஃப்ரீ ஸ்டைல். இது நீங்கள் ஹிப்ஹாப்லேருந்து ஹிப்ஹாப் மூவ்ஸ் எடுத்து பண்ணிங்கன்னா ஹிப்ஹாப் ஃப்ரீ ஸ்டைல், பிபாயிங் எடுத்து பண்ணிங்கன்னா அந்த பிபாயிங் பிரேக்கிங் ஃப்ரீ ஸ்டைல், இல்லை எல்லா ஸ்டைல்ஸும் எடுத்து மிக்ஸ் பண்ணி ஆடினா அதுவும் ஃப்ரீ ஸ்டைல் தான். டான்ஸ் ஆடிட்டுருக்கோம், டான்ஸ் கற்றுட்ருக்கோம் அப்படின்றப்போ இந்த மாதிரி ஒரு வேர்ட் ஃப்ரீ ஸ்டைல் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டாலே நமக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆன மாதிரி ஒரு ஃபீலோ இல்லை ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலோ வரும். ட்ரஸ்ட் மீ, இது எனக்கும் வந்திருக்கு. என்ன மாதிரி ஃப்ரீ ஸ்டைலை பார்த்து பயந்தவங்க யாருமே இருக்க முடியாது. ஓகே, நான் கிளாஸஸில் டான்ஸ் ஆடுறப்போ ஃப்ரீ ஸ்டைல் பண்ணுங்கன்னா ஓரமாக போய் நின்றுட்டு கிளாப் மட்டும் பண்ணுற ஒரு கேட்டகரி தான் நான். ஓகே, அதனால் இந்த ஒரு ஃபியரோ இந்த ஒரு ஃப்ரீ ஸ்டைல் பார்த்து பயப்படுறதோ இட்ஸ் வெரி நார்மல். அன்டில் அன்லெஸ் நம்மளாக அதை பிரேக் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் அந்த ஒரு பிளாக்கேட் கடைசி வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால் அது நார்மல். அதை பிரேக் பண்ண நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் அது உடஞ்சிரும். ஃப்ரீ ஸ்டைல் பற்றின ஒரு ஆங்ஸைட்டியோ இல்லை ஒரு ஃபியரோ டான்ஸோட பிகினிங்கில் இருக்குதுன்றது ரொம்ப ஒரு நார்மலான ஒரு விஷயம். டக்குன்னு ஒரு சர்க்கிள்குள்ளே 4 பேர் முன்னாடி போய் ஆடுங்க அப்படின்னு சொன்னாலே நம்ம கொஞ்சம் பேனிக் ஆயிடுவோம், ஹார்ட்லாம் ஃபாஸ்ட்டாக அடிக்க ஆரம்பிச்சிடும். இது எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயந்தான், எனக்கும் நடந்திருக்கு. நானும் அந்த மாதிரி ஒரு பேனிக்கோ இல்லை ஒரு ஃபியரோ ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் ட்ரஸ்ட் மீ, நீங்கள் அந்த ஃப்ரீ ஸ்டைலிங்குன்ற ஒரு ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட அது உங்கள் மைண்டில் இருக்க ஃபீலிங் மாற்றும் அண்ட் உங்கள் உடம்பு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபீலிங்ஸும் மாறும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஒரு ஃப்ரீ ஸ்டைலிங் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் பார்க்குற பெர்ஸ்பெக்டிவே மாறும். இல்லை சதீஷ், எனக்கு ஃப்ரீ ஸ்டைல்னால் இப்போது வரைக்கும் வராது, ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்லேயோ இல்லை ஏதோ ஒரு பார்ட்டிலேயோ என்னை ஆட சொன்னால் கூட நான் ஆட மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா எனக்கு உங்கள் நிலமை நல்லாவே புரியுது. பட் இதுவும் மாறும்.
கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றலாம். சரியா? எடுத்த உடனே நீங்கள் போயிட்டு ஃபுல்லாக பயங்கரமாக ஆடணும் எல்லோரும் முன்னாடியும் அப்படின்ற ஒரு அவசியமோ ஒரு ப்ரெஷரோ எதுவுமே கிடையாது. யாருமே அங்கே வைக்கவும் முடியாது. நீங்களாக நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ளே அந்த ஃப்ரீ ஸ்டைல் மேலே இருக்க லவ்வோ ஒரு அஃபெக்ஷனோ கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். அண்ட் தென் நீங்கள் ஸ்லோவாக அதை ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிக்கலாம். ஸோ அதனால் டான்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ஸ்டைலிங்கை வெல்லனைஸ் பண்ணாமல், இல்லை அதை ஒரு நெகட்டிவான ஒரு டிபார்ட்மெண்ட்டாக பார்க்காம, அதுவும் டான்ஸில் ஒரு பார்ட், அது உங்கள் டான்ஸையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் நல்லா மைண்டில் எடுத்துக்கணும். டான்ஸில் ஃப்ரீ ஸ்டைலை பார்த்து பயப்படுறது, பயந்து ஓரம் ஒதுங்கிறது, அந்த விஷயத்த மட்டும் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ ஸ்டைல் பண்ண பிடிக்கலையா, நோ ப்ராப்ளம். பட் அதை பாருங்கள், மற்றவங்க ஃப்ரீ ஸ்டைல் பண்ணாங்கன்னா அதை ரசிங்க. அது உங்களுக்கு அந்த ஃப்ரீ ஸ்டைல் மேலே இருக்க அந்த ஒரு நெகட்டிவ் விஷயத்த அவாய்ட் பண்ணும், குறைக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ நான் சொல்ல போகிற பாயிண்ட், டான்ஸ் கற்றுக்கிறவங்கள தாண்டி ஆல்ரெடி நான் டான்ஸ் ஆடிட்டுருக்கேன், எனக்கு சொந்தமாக கொரியோகிராஃபி க்ரியேட் பண்ணணும், அது ரொம்ப ஆசையாக இருக்குது, எல்லாருமே ஒரு ஒரு கொரியோகிராஃபி பண்ணுறாங்க, பட் எனக்கு கொரியோகிராஃபி பண்ணுறது எப்படின்னே தெரியல, இல்லை எனக்கு ஸ்டெப்பாக தெரியுது, ஆனால் ஒரு ஸ்டெப்லேருந்து இன்னொரு ஸ்டெப்புக்கு எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமே தெரியல நான் கொரியோகிராஃப் பண்ணுறப்போ அப்படின்னு இருந்தீங்கன்னா, இது உங்களுக்கான ஒரு ஸ்பேஸ். ஃப்ரீ ஸ்டைல். ஓகே, ஃப்ரீ ஸ்டைல் தான் அதுக்கான மிகப்பெரிய ஆன்சர். ஏன் சொல்கிறேன்னா, நானும் இந்த ஒரு இஷ்யூவை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டெப்பாக எனக்கு க்ரியேட் பண்ண வரும், ஆனால் அந்த ஸ்டெப்பை எல்லாத்தையும் சேர்த்து அழகாக ஒரு கொரியோகிராஃபியாக கனெக்ட் பண்ணுறதுன்ற ஒரு ப்ராசஸ்ஸே எனக்கு சுட்டு போட்டாலும் வராது. இது எப்போ வந்துச்சுன்னா, நான் ஒரு கேம்ப் ஒன்று அட்டன் பண்ணியிருந்தேன். அங்கே ஐ மெட் அ கொரியோகிராஃபர் கால்ட் கெவின் பாரடாக்ஸ். அவர் எப்படின்னா, ஃப்ரீ ஸ்டைல் அப்படின்ற ஒரு விஷயத்தையே ரொம்ப ரிசர்ச் பண்ணி ப்ராப்பராக அதுக்கு நோட்ஸ் எடுத்து அது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி க்ரியேட் பண்ணி எல்லாராலையும் ஃப்ரீ ஸ்டைல் பண்ண முடியும், டான்சர்ஸ் ஷுட் நாட் ஃபியர் ஃப்ரீ ஸ்டைல் அப்படின்றதுக்காகவே ஃப்ரீ ஸ்டைலுக்காகவே ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணியிருந்தார். அண்ட் நானும் பர்சனலாக அந்த டைமில் இந்த ஃப்ரீ ஸ்டைல் அப்படின்ற ஒரு விஷயம் கற்றுக்கணும்னு அப்படின்னு இருந்தேன். பட் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் அ ப்ராப்பர் டீச்சர். ஸோ அவர் மூலமாக நான் அந்த ஃப்ரீ ஸ்டைல் அப்படின்ற ஒரு ஆர்ட்டை கற்றுக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் என்னால் ஒரு ப்ராப்பரான கொரியோகிராஃபி க்ரியேட் பண்ணுறதோ, இல்லை அந்த கொரியோகிராஃபிக்குள்ளேயே அந்த ஒரு ஃப்ளோ கொண்டு வரதோ, இது எல்லாமே நான் ஃப்ரீ ஸ்டைல் மூலமாக தான் கற்றுக்கிட்டேன். ஸோ நீங்கள் ஒரு டான்ஸராக இருக்கீங்க, நான் டான்ஸ் கற்றுக்கிட்டேன், எனக்கு அடுத்த ஸ்டேஜ் போகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கனாலோ, இல்லை நான் நல்லா டான்ஸ் ஆடுறேன், நான் கொரியோகிராஃபி க்ரியேட் பண்ணணும், நான் அடுத்த ஸ்டேஜு கொரியோகிராஃபிஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஸ்டைல் கற்றுக்கோங்க. ஃப்ரீ ஸ்டைல் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஃப்ரீ ஸ்டைல்ன்ற ஒரு விஷயம் உங்கள் டான்ஸையும் க்ரோ பண்ணும், அண்ட் டான்ஸுன்ற ஒரு விஷயம் உங்கள் ஃப்ரீ ஸ்டைலையும் க்ரோ பண்ணும். இது ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடக்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால் ஃப்ரீ ஸ்டைல் பார்த்து தயவு செஞ்சு யாரும் பயப்படாதீங்க. எவ்ரிதிங் அபவுட் டான்ஸ் அப்படின்ற இந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டான்ஸில் பிகினராக இருக்கவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சம் காமன் ப்ராப்ளம்ஸ், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன், சதீஷ் எனக்கு ஸ்டெப்ஸு நல்லா தெரியும், ஆனால் நான் ஆடுறப்போ மிரரில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக மெஸ்டப்பாக இருக்குது, அது எதனால், அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற சில விஷயத்துக்குள்ளே தான் நம்ம இன்றைக்கி குதிக்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஓவர் திங்கிங். நார்மலாகவே அந்த ஒரு டீன் கேட்டகரியை தாண்டினாலே வரக்கூடிய ஒரு விஷயம். காலேஜ் படிக்கிறப்போ, காலேஜில் இருக்க ஒர்க்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க 9 to 5 அப்படின்றப்போ, ப்ராஜெக்ட்டு, டெட்லைன்ஸு, ஹெச்ஆரு, ஃபேமிலி, இந்த சிச்சுவேஷன்ஸ், இதனால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், இதை எல்லாமே நீங்கள் டான்ஸ் ஆடுறப்போ கிளாஸஸில் அப்படியே மைண்டில் வச்சுக்கிட்டு ஆடிட்டு இருந்தீங்கன்னா, டான்ஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும், உங்கள் மைண்டு ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். ஸோ ரெண்டுமே சிங்கில் இல்லாமல் வர ப்ராப்ளம்ஸ் தான் இது எல்லாமே. இது ரொம்ப நார்மலான விஷயம். ஏன்னா டான்ஸர்ஸும் ஒரு ஹியூமன்ஸ் தான், அவங்களுக்கும் குட் டேஸும் இருக்கும், பேட் டேஸும் இருக்கும், ஒர்ஸ்ட் டேஸ் கூட இருக்கலாம். சரியா? இந்த மாதிரி குட் டேஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு பேட் டேவாக இருக்கட்டும், அதை எப்படி பர்சனலாக நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் சீக்ரெட்டோ இல்லை ஃபன்னோ இது எல்லாமே இருக்குது. ஏன்னா ஓவர் திங்கிங்காக இருக்கட்டும், இல்லை டென்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் டான்ஸ் கிளாஸ் போகிறப்போ அது வாசல்லே வச்சுட்டு உள்ளே நீங்கள் ஒரு எம்டி மைண்டடாக போனீங்கன்னா, உங்கள் ஃபோக்கஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் உடம்பு மைண்டாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு சிங்கில் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஜோனில் இருக்கப்போ டான்ஸை கற்றுக்கிறது அப்படின்ற ஒரு ப்ராசஸோ, இல்லை பண்ணுற மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுற ப்ராசஸாக இருக்கட்டும்,
இந்த ப்ராசஸ்லாம் ரொம்ப ஈஸியாக நடக்கும். பட் இதுவே நீங்கள் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு டென்ஷனோட டான்ஸ் ஆடிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஆட முடியாது. ஏன்னா உங்கள் மைண்டு ஜோன் அவுட் ஆகிருக்கும். ஜஸ்ட் உங்கள் உடம்பு மட்டும் ஃபிசிக்கலாக ஏதோ ஒன்று எம்டி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுன்றது டான்ஸ் கிளாஸ் சேர்ந்த எல்லாருமே அட் சம் பாயிண்ட் ஃபீல் பண்ணுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஓவர் திங்கிங்கை நான் பர்சனலாக எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னா, நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிளைண்ட்ஸ்க்கும் சொல்கிற ஒரு விஷயந்தான், நீங்கள் டான்ஸ் கிளாஸ் வரீங்கன்றப்போ இந்த 1 hour or 60 minutes அப்படின்றது உங்களுக்கான டைம். உங்கள் உடம்பையும் உங்கள் மைண்டையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய டைம். அதனால் டான்ஸ் கிளாஸ் வரப்போ இந்த திங்கிங்காக ஓவர் திங்கிங்காக இருக்கட்டும், இல்லை டென்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஒர்க் ப்ரெஷராக இருக்கட்டும், இது எல்லாமே வாசல்லே வச்சுட்டு உள்ளே வாங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் போகிறப்போ நீங்கள் கிளாஸில் அது கொரியோகிராஃபி மேலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். பெருசாக கற்றுக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்காது, மற்றவங்க கூட பேசணும், என்கேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்படி நீங்கள் மட்டும் ஐசோலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் டான்ஸ் கிளாஸ் போய் டான்ஸ் கற்றுக்கணும், ஜாலியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்ற அந்த ஒரு மெயின் பாயிண்ட்டே கரெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராசஸ் ஆயிரும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெஷராக இருக்குது, ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு நெகட்டிவ் சிச்சுவேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் திங் உங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியுமா, ப்ராப்பராக அதை ப்ராசஸ் பண்ண முடியுமா, டான்ஸ் கிளாஸ் போனேன்னா இது என்னால் வெளியிலே வச்சுட்டு உள்ளே போக முடியுமா அப்படின்னு யோசிங்க. இல்லை இந்த விஷயம் ரொம்ப சீரியஸானது, இது என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, என்னால் சுத்தமாக முடியல, ரொம்ப ஆஃபாக இருக்கா அப்படின்னா பெட்டர் அந்த கிளாஸை லீவ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னவோ அதை பண்ணுங்கள், வெளியில் போங்க, மூவிஸ் பாருங்கள், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணி அதை கொஞ்சம் காம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் எப்போது லெவல் மைண்டடாக இருக்கீங்களோ அண்ட் தென் கண்டினியூ யுவர் டான்ஸ் கிளாஸஸ். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு நெகட்டிவ் வைப்போட இல்லை ஒரு டவுனான மைண்ட் செட்டோடு போனீங்கன்னா அது உங்களை மட்டும் அஃபெக்ட் பண்ணாமல் உங்கள் எனர்ஜி உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சரி அந்த மொத்த டான்ஸ் கிளாஸையும் சரி இம்பேக்ட் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகம். ரெண்டாவது விஷயம், நான் டான்ஸ் ஆடுறப்போ என் டான்ஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுக்கான இன்னொரு ரீசன் உங்கள் க்ரூவாக கூட இருக்கலாம். டான்ஸ் கற்றுக்க போகிறோம், ஒரு பிகினராக இருக்கேன்னா எல்லாருமே இந்த ஜோனில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். விச் இஸ் உங்கள் டான்ஸ் பார்க்குறதுக்கு ரோபோட் மாதிரியோ இல்லை உட்டன் ஸ்டிக்ஸ் மாதிரியோ ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீட்பேக் தான் கிடைக்கும். இது ரொம்ப நார்மல். இந்த விஷயம் நீங்கள் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஓவர் அ பீரியட் ஆஃப் இயர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். இந்த ப்ராசஸை நீங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணணுன்னா நீங்கள் டான்ஸ் கிளாஸஸ் அட்டன் பண்ணுற அதே டைமில் யூடியூப்பில் போயிட்டு க்ரூவ்ஸ் ஃபார் பாடி இல்லை அந்த மாதிரி க்ரூவ்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணாலே ஹிப்ஹாப் க்ரூவாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு க்ரூவ்ஸ் வந்துடும். அந்த க்ரூவ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சைட் பை சைட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த 1 year இல்லை 6 month இந்த டைம் பீரியட் கொஞ்சம் ஷார்ட் ஆயிரும் அண்ட் சீக்கிரமாகவே உங்கள் டான்ஸும் பார்க்குறதுக்கு அழகாயிரும். டான்ஸ் கற்றுக்க போகிற பிகினர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு காமனான ப்ராப்ளம் என்னன்னா, ஒன்று ஜாஸ்தியாக எனர்ஜி போட்டு ஆடுறது, இல்லை சுத்தமாக எனர்ஜியே இல்லாமல் ஆடுறது. இந்த 2 எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு போகிறது இன்னொரு ப்ராப்ளமாக இருக்கும். நீங்கள் டான்ஸ் கற்றுக்குறீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜியை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்னே தெரியாது. ஓகேவா? ஆட சொன்னாங்கன்னா ஃபுல்லாக ஆடிடுறது ஜூப்புன்ட்டு, இல்லை ஆட சொன்னாங்கன்னா ஆடுறதே தெரியாமல் ஆடுறது. இந்த மாதிரி 2 எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு போகாமல் அந்த சாங்கோ இல்லை அந்த கொரியோகிராஃபியோ அதுக்கு என்ன எனர்ஜி தேவை, எல்லாரும் எந்த எனர்ஜி ஆடுறாங்க, அதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும், இந்த விஷயத்தையும் நீங்கள் கற்றுக்கணும். இதை கற்றுக்கிறப்போ உங்களால் எல்லாருக்கூடையும் சேர்ந்து கோஆர்டினேட்டடாக ஒரே எனர்ஜியோடு சேர்ந்து ஆடுற மாதிரியான ஒரு எபிலிட்டியை நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். அண்ட் அகெயின் இதுக்கும் எந்த சீக்ரெட்ஸோ இல்லை ஷார்ட்கட்டோ கிடையாது. இது எல்லாமே ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ரெப்பிட்டேஷன் மூலமாக, ப்ராக்டிஸ் மூலமாக, கன்சிஸ்டன்சி மூலமாக மட்டுமே அச்சீவ் பண்ண முடியும். நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது தான் இந்த வீடியோலையும் சொல்கிறேன், டான்ஸ்க்கு ஷார்ட்கட்டே கிடையாது. இந்த மாதிரி ஜாஸ்தி எனர்ஜி போட்டு ஆடுறதோ இல்லை கம்மி எனர்ஜி போட்டு ஆடுறதோ இந்த சேம் ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் செஷன்ஸ்லேயும் இருக்கும். நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஓகே இன்றைக்கி கற்றுக்கிட்டோம், இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோன்ட்டு பாட்டை போட்டு ஒரு 5-6 தடவை ஃபுல் எனர்ஜியோடு ஆடிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் எடுத்து ஓர வைக்கிறது அதுவும் தப்பு. இல்லை மியூசிக் போட்டு ஆடாமல் சும்மா மியூசிக் மட்டும் கேட்டுட்டு ஓகே இந்த ஸ்டெப்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் எடுத்து ஓரம் வைக்கிறதும் தப்பு. இந்த மாதிரியான ஒரு எனர்ஜி ப்ராப்ளம்க்கோ இல்லை ஒரு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்க்கோ சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட லெவல் நீங்கள் கண்டுபிடிக்கிறது தான். எப்போது எவ்வளோ எனர்ஜி தேவை, கரெக்டாக அந்த எனர்ஜி கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ணணும்.
ரெண்டாவது ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படி பண்ணணும். ஓகே, இந்த லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணணும், இத்தனை தடவை ப்ராக்டிஸ் பண்ணணும், இந்த இன்டென்ஷனோட ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு லெவலில் கண்டுபிடிச்சி அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே இந்த ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு கான்ஃபிடென்ஸில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்னன்றதை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். டான்ஸ் ஆடிட்டுருப்போம், டான்ஸ் சேர்ந்துருப்போம், ஆடிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி நார்மலாக போய்கிட்டே இருக்கப்போ திடீர்னு இன்ஸ்ட்ரக்டர் சொல்லுவாங்க, ஒருத்தராக ஆடுங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்க, அடுத்து நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தனியாக ஆடுறப்போ கண்டிப்பாக கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும், ஆங்ஸைட்டியாக இருக்கும், எக்ஸைட்டடாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஃபீலிங்ஸ் மிக்ஸ் ஆகி வரும். சில பேருக்கு அட்ரினலின் பம்ப் ஆகும். இது எல்லாமே நார்மல். இதை நீங்கள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணலாம் அப்படின்றத பற்றி இப்போ நான் சொல்கிறேன். இந்த மாதிரி சோலோஸ் ஆட சொல்கிறாங்க அப்படின்றப்போ, சோலோஸ் ஆட சொல்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி அந்த கொரியோகிராஃபியை நீங்கள் கற்றுக்கிறப்பவே ரொம்ப ஸ்ட்ராங்காக கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிடணும், சரியா? அண்ட் இந்த மாதிரி ஸ்டெப்ஸை நல்லா ஸ்ட்ராங்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டிங்கன்னா மியூசிக்காலிட்டியும் நல்லா கற்று வச்சுக்கணும். இந்த ஸ்டெப்பு இந்த மியூசிக்குக்கு, இந்த ஸ்டெப்பு இந்த பீட்டுக்கு, இந்த மாதிரியான பேசிக் திங் ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டிங்கன்னா தனியாக ஆடுறது அப்படின்ற ப்ராசஸ் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். அண்ட் அந்த மாதிரி தனியாக ஆடுறப்போ ரொம்ப நர்வஸாக ஃபீல் ஆகுதுன்னா நீங்கள் இன்ஸ்ட்ரக்டரையும் கூப்பிடலாம். சார் கொஞ்சம் கூட ஆடுறீங்களா, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னிங்கன்னா அவரும் கூட சேர்ந்து ஆடுவாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபியூ டைம்ஸ் சோலோவாக ஆட சொல்கிறப்போ அவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு அவங்க கூடயே நீங்கள் ஆடிடலாம். ஆனால் நீங்கள் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இந்த கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணணும். ஓகே, விச் இஸ் தனியாக ஆடுற கான்ஃபிடென்ஸ். அதை பில்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் கான்ஃபிடெண்ட்டாக யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் தனியாக ஆட முடியுன்றதை நான் நம்புகிறேன். ரெண்டாவது, நம்ம டான்ஸ் ஆடுறப்போ நம்ம டான்ஸை பார்த்து யாரோ ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்திலே இருக்குது. இந்த மாதிரி நம்ம டான்ஸை பார்த்து மற்றவங்க ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு யோசிக்கிறது ரொம்ப நார்மலான விஷயம்தான். ஓகே, இது எல்லாருக்குமே ஃபீல் பண்ணுற ஒரு ஃபீலிங், காமனான ஒரு ஃபீலிங். ஓகே, இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு டான்ஸுன்ற ஒரு ஸ்கில் என்னன்னே தெரியாது, நீங்கள் இப்போ தான் கற்றுக்க போகிறீங்க அப்படின்றப்போ அங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும், இன்ஸ்ட்ரக்டருக்கு தெரியும், அங்கே ஆல்ரெடி இருக்க கிளைண்ட்ஸ்க்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ எல்லாருக்கும் தெரியும். ஸோ நம்ம டான்ஸை மற்றவங்க ஜட்ஜ் பண்ணிடுவாங்க அப்படின்ற அந்த ஃபஸ்ட்டு ஃபீலிங்கை அங்கேயே அடித்து க்ராஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் ஒரு பிகினருன்றது அங்கே எல்லாருக்குமே தெரியும். ரெண்டாவது அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட், எல்லாருக்குமே அவங்க பிரச்சனைன்றது இருக்கும். உங்களை பார்த்து உங்களை ஜட்ஜ் பண்ணுறது மட்டுமே ஒரு ஒர்க்காக அங்கே யாருமே வச்சுருக்க மாட்டாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாருமே அவங்கள பற்றி அவங்க நினச்சிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் ஃபியரை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள், சரியா? அண்ட் நெக்ஸ்ட் விஷயம், கான்ஃபிடென்ஸ்க்காக வெயிட் பண்ணுறது. நீங்கள் ஒரு கொரியோகிராஃபி கற்றுக்குறீங்க அப்படின்னா, ஓகே கான்ஃபிடென்ஸ் வரட்டும் நான் ஆடிடுறேன், இல்லை கான்ஃபிடென்ஸ் வரட்டும் சார் நான் அதுக்கப்புறம் ஆடுறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தயவு செஞ்சு இருக்காதீங்க. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், கான்ஃபிடென்ஸுன்றது எப்போ வரும்னா, நீங்கள் ஒரு கொரியோகிராஃபி கற்றுக்கிட்டு அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அதை நல்லா ரிப்பீட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க இல்லையா, ஒரு 10, 15, 20, 30 டைம்ஸ் மினிமம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வரக்கூடிய ஒரு பை ப்ராடக்ட் தான் கான்ஃபிடென்ஸ். இந்த கான்ஃபிடென்ஸை கொரியோகிராஃபி ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த கான்ஃபிடென்ஸ் வருமானது ஒரு கொஷின் மார்க் தான். ஸோ கான்ஃபிடென்ஸ்னால் என்ன டான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற ஒரு கிளியர் ஐடியாவோட அந்த கான்ஃபிடென்ஸை அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டான்ஸ்லேயும் கான்ஃபிடென்ஸுன்ற ஒரு விஷயம் இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம், நீங்கள் டான்ஸுன்ற ஒரு ஸ்கில்லை ஸ்டார்ட் பண்ணுறப்போ, கற்றுக்கிறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு அந்த 1 மந்த்து பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கும். டெய்லி புதுசாக கற்றுக்கிற மாதிரி இருக்கும், பயங்கரமாக ஆடுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே அந்த மைண்டில் இருக்க அந்த ஹார்மோன்ஸ் பண்ணுற வேலை. ஓகே, அந்த 1 மந்த்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஹார்மோன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அப்போது உங்களுக்கு டான்ஸ் கிளாஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி, எந்த வித இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் போகிற மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங் வரும், சரியா? பட் இந்த ஃபீலிங்க்கெலாம் நீங்கள் யோசித்து டான்ஸ் எனக்கு வரல, நான் ஒரு பேட் டான்ஸர், எனக்கு டேலண்ட்டே இல்லை அப்படின்னு யோசித்து டான்ஸ் கன்க்ளூட் பண்ணி ஓரம் வைக்காமல், இதுவும் ஒரு ப்ராசஸ், இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் முடிஞ்ச ஸ்டேஜில் நான் டான்ஸராக ஃபார்ம் ஆகிருப்பேன் அப்படின்ற ஒரு நல்ல மைண்ட் செட்டில் இருக்கணும். அதனால தான் என்னோடய வீடியோஸ்லேயும் நான் எப்போவும் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த 3 மாதத்துக்கு எந்த வித இம்ப்ரூவ்மெண்ட்டோ எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அண்ட் இந்த 3 மாதத்துக்குள்ளே நடக்கிற ஒரு மிஸ்டேக்னாலேயோ இல்லை ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல அப்படின்ற ஒரு ரீசன்னாலேயோ டான்ஸை குவிட்டும் பண்ணிடாதீங்க.
இந்த 3 மாதம் ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக கிளாஸஸ் போய் அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 3rd மந்தோட எண்டில் யூ கேன் டேக் அ கால் வெதர் உங்களுக்கு டான்ஸ் வருது இல்லை டான்ஸ் வரல. அதுக்கப்புறம் எந்த டெசிஷன்னாலும் அப்போ எடுங்க, அதுக்கு முன்னாடியே எடுக்காதீங்க. இந்த எவ்ரிதிங் அபவுட் டான்ஸ் அப்படின்ற இந்த ஒரு சீரீஸில் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்லேயே டான்ஸ் கற்றுக்கிறது பெஸ்ட்டா இல்லை ஒரு டான்ஸ் கிளாஸ் போய் தான் டான்ஸ் கற்றுக்கணுமா, அதுதான் பெஸ்ட்டா அப்படின்ற ஒரு டாபிக்குள்ளே தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இதில் டான்ஸ் கிளாஸுன்ற ஒரு விஷயம் ரொம்ப நெசசரியாக டான்ஸுன்ற ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிறதுக்கு அப்படின்றத பற்றி இப்போ பேசலாம். ஒரு டான்ஸ் கிளாஸ் போனால் தான் டான்ஸுன்ற ஒரு ஸ்கில்லை கற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. ஓகே, இப்போ இருக்க இந்த சோஷியல் மீடியா ஜென்ரேஷன் ஒரு இன்டர்நெட் ஜென்ரேஷனில் நீங்கள் எல்லாத்தையுமே இருந்த இடத்துலேருந்தே கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு கனெக்ஷனோ இல்லை டேட்டாஸோ எல்லாமே இருக்குது நம்ம கையிலே. ஆனால் நீங்கள் டான்ஸ் கிளாஸஸ் போனால் கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். ஜஸ்ட் லைக் தட் ஒரு டான்ஸ் கிளாஸ்னால் மிரர் இருக்கும், ஃப்ளோர் இருக்கும், நல்ல பெரிய ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். அப்படின்றத தாண்டி நீங்கள் ஒரு டான்ஸ் கிளாஸஸ் போனீங்கன்னா இல்லை போக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் டான்ஸ் கிளாஸஸ் மூலமாக ஒரு டிசிப்ளின் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். அது நீங்கள் ஆன் டைமுக்கு கிளாஸ் வரதா இருக்கட்டும், இல்லை ப்ராப்பராக ரெகுலராக டான்ஸ் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு வார்ம் அப்பை ஸ்கிப் பண்ணாமல் எவ்ரிடே எடுத்துக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் மூலமாக உங்களோட டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயம் ஃபார்ம் ஆகும், இம்ப்ரூவும் ஆகும். அடுத்தது நீங்கள் உங்களுக்கான கம்யூனிட்டியோ இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நிறையா கிடைக்கும். டான்ஸுன்ற ஒரு விஷயம் நம்ம என்ன தான் தனியாக மாங்குன்னு ஆடினாலும் ஒரு 4-5 பேர் கூடவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடவோ சேர்ந்து ஆடுறப்போ அது தர ஒரு ஃபீலிங்கோ இல்லை அந்த எக்ஸ்பீரியன்ஸோ நம்ம தனியாக ஆடுறப்போ நிறைய தடவை கிடைக்கிறது கிடையாது. சதீஷ், நான் ஒரு இன்ட்ரோவர்ட், என்னால் மற்றவங்க கூட பேசுகிறதே கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷரைஸ்டு சுச்சுவேஷனாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ட்ரஸ்ட் மீ, டான்ஸ் கிளாஸஸ் போகிறது மூலமாக இந்த ஒரு ப்ரெஷரோ இல்லை இந்த ஒரு ப்ராப்ளமோ கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகிறதுக்கான வழிகள் ஜாஸ்தி. ஏன்னா நீங்கள் ஒரு கிளாஸ் போகிறீங்கன்றப்போ இன்ஸ்ட்ரக்டர் ஸ்டெப் சொல்லித்தராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டெப்பு உங்களுக்கு வரலை அப்படின்றப்போ உங்களை மாதிரியே ஒருத்தர் ஸ்ட்ரகிள் பண்ணுறவர் உங்கள் பக்கத்தில் இருந்தால் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கும் வரலையா எனக்கும் வரல. அப்படி ஆரம்பிக்கிற இன்ட்ராக்ஷன் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இல்லை ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாக மாறுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கீங்க இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, சர்க்கிள் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ட்ரஸ்ட் மீ, டான்ஸ் கிளாஸ் அந்த ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ரெண்டாவது, நீங்கள் டான்ஸ் கற்றுக்குறீங்க அப்படின்றப்போ டான்ஸை பொறுத்த வரைக்குமே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபீட்பேக். ஓகே, உங்கள் டான்ஸ் எப்படி இருக்குது, உங்கள் டான்ஸில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, இல்லை உங்கள் டான்ஸை நீங்கள் எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கஸ்டமைஸ்டான ஃபீட்பேக் உங்களுக்கு கிடைக்கிறப்போ உங்கள் டான்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட்டோ இல்லை ப்ராக்ரெஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் ஆகும். டான்ஸை பொறுத்த வரைக்குமே ஃபீட்பேக்குன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் டான்ஸில் ஃபீட்பேக் கிடைச்சா தான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ப்ராக்ரெஸ் இருக்கும்னு நான் சொல்ல வரல. பட் அந்த ஃபீட்பேக் எப்போ உங்களுக்கு கிடைக்குதோ அப்போ உங்கள் டான்ஸ் க்ரோத்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆரம்பிச்சிடும். மற்றவங்களை கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு உங்கள் மிஸ்டேக்ஸ் என்னன்னு தெரியும், நீங்கள் எந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணணுன்றது தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃபீட்பேக்ஸோடு நீங்கள் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ அது உங்கள் டான்ஸை இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். இந்த மாதிரியான ஒரு ஃபீட்பேக் உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னா நீங்கள் ஒரு டான்ஸ் கிளாஸ் சேர்றப்போ அண்ட் அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்டர் கூட ஒரு 1 month 2 month ட்ராவல் பண்ணுறப்போ அவர் உங்கள் டான்ஸ் ஸ்டைலை அனலைஸ் பண்ணுவார். அண்ட் அனலைஸ் பண்ணுறப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சொல்லுவார், இந்த இடம் மிஸ்டேக் ஆகுது, நீங்கள் இந்த ஸ்டெப்பை இப்படி பண்ணுறீங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபீட்பேக்ஸ் வரப்போ நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஓவர் ஒரு பீரியட் ஆஃப் டைம் உங்கள் டான்ஸுன்றது கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்கும். நம்ம நிறைய பேர் வீட்டில் டான்ஸ் ஆடுறதுக்கு மூவ் பண்ணி அப்படின்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குமான்றது ஒரு கொஷின் மார்க் தான். ஏன்னா எல்லார் வீட்லேயும் ஃபர்னிச்சர்ஸ் இருக்கும், நிறைய பேர் வீட்டில் டான்ஸ் ஆடுறதுக்கு ஸ்பேஸ் இருக்காது. நல்லா ஹியூமன் ஹைட்டில் பெரிய சைஸில் மிரர்ஸ் எல்லார் வீட்லேயும் இருக்குமான்னு கேட்டால் அது ஒரு கொஷின் மார்க் தான். ஸோ இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறதுக்குன்ட்டு நல்லா ஸ்பேஷியஸாக ப்ராப்பரான க்ளீன் மிரர்ஸ் வச்சு நீங்கள் டான்ஸ் கற்றுக்கிறப்போ உங்கள் டான்ஸை நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க.
சார் ஒரு மிஸ்டேக் சொல்கிறாரு இல்லை ஒரு ஸ்டெப் சொல்லித்தராருன்னா அது எங்கே இருக்குது, அது எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப ஈஸியாக நீங்கள் மிரர் பார்த்து கற்றுக்கிறதோ இல்லை அந்த மிஸ்டேக்கை சரி பண்ணுறதோ இந்த ப்ராசஸை நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். பட் இதுவே நீங்கள் வீட்டில் பண்ணணும்னு நினச்சா அதை நான் குத்தம் சொல்லலை, பட் நீங்கள் வீட்டில் பண்ணுறப்போ இந்த ஒரு ஃபாஸ்ட்டான ஃபீட்பேக் அப்படின்றது கிடைக்குமா அப்படின்னா ஒரு கொஷின் மார்க் தான். அண்ட் லாஸ்ட்டாக டான்ஸ் கிளாஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களில் ஒன்று என்னென்னா நெக்ஸ்ட் லெவல். அதாவது நீங்கள் ஒரு பிகினராக சேர்றீங்க அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் உங்களுக்கு ஒரு மாதிரி ஈஸியான ரொட்டீன்ஸ் தான் கொடுத்துட்ருப்பாங்க. நீங்கள் அதை நல்லா ஆட ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கே கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதுவே தனியாக டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா ஓகே அவ்வளோதான் நமக்கு டான்ஸ் வந்துருச்சு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் இதுவே நீங்கள் ஒரு டான்ஸ் கிளாஸ் போகிறப்போ நீங்கள் லெவல் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்ட்ரக்டருக்கு தெரியும் நீங்கள் லெவல் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, நவ் யூ ஆர் ரெடி ஃபார் லெவல் 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ லெவல் 2ல் இருக்க கொஞ்சம் கஷ்டமான கொரியோகிராஃபிஸ் சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் ப்ரோக்ரஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு எங்கேயுமே அந்த ஓகே வந்துருச்சு டான்ஸு இவ்வளோதான் நான் டான்ஸர் அப்படின்ற அந்த ஒரு தாட்டோ இல்லை மைண்ட் செட்டோ வராது. ஏன்னா நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக நெக்ஸ்ட் லெவல் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்றப்போ உங்கள் டான்ஸ் க்ரோத்தை நோக்கி தான் போகும், எங்கேயுமே ஸ்டாக்னெட் ஆகாது. நெக்ஸ்ட் நம்ம பேச போகிறது சதீஷ், இப்போது டான்ஸுன்ற ஒரு விஷயத்தை என்னால் ஒரு ஸ்டுடியோ போயெலாம் கற்றுக்க முடியாது, எங்கள் ஏரியாவில் டான்ஸ் ஸ்டுடியோவே கம்மி இல்லை சுத்தமாக இல்லை, ஆர் எனக்கு பர்சனலாக டான்ஸ் கிளாஸ் போய் அங்கே எல்லோரும் கூடயும் நின்று கற்றுக்கணுன்ற ஒரு ஃபீலிங் இல்லை, நான் கொஞ்சம் ப்ரைவேட் பர்சன், நான் தனியாக கற்றுக்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ப்ரைவேட்டாக வீட்டில் பர்சனலாக இருந்தே டான்ஸுன்ற ஒரு ஸ்கில்லை கற்றுக்கலாம். பட் மேக் ஷுர் நீங்கள் எதை நோக்கி போகிறீங்க அப்படின்றதுக்கான ஒரு ப்ராப்பரான ப்ளூ பிரிண்ட்டோ இல்லை நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு ப்ராப்பரான ஷெட்யூலோ ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது ஐ வுட் சஜஸ்ட். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணுறதோ இல்லை டான்ஸ் கற்றுக்கிறதுலையோ இருக்கிற அட்வான்டேஜஸ் என்னென்னா இது உங்களோட ஸ்பேஸ், நோ ஒன் கேன் டெல் யூ அவ்வளோதான் இந்த டைம்லேருந்து இந்த டைம் தான் இவ்வளோதான் டான்ஸ், இதுக்கப்புறம் டான்ஸ் கிடையாது அப்படின்ற ஒரு டைம் லிமிட் ஃபஸ்ட்டு இருக்காது. நீங்கள் நினைக்கிற வரைக்கும் உங்களுக்கு தோன்ற வரைக்கும் நீங்கள் ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கலாம். அண்ட் ரெண்டாவது கம்ஃபர்டபுள், உங்களுக்கு தெரிஞ்ச என்விரான்மெண்ட், உங்களுக்கு பரிச்சயமான இடத்துல நீங்கள் டான்ஸ் கற்றுக்கிறீங்கன்றப்போ உங்கள் மைண்டுன்ற ஒரு விஷயம் ரொம்ப காமாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி காமாக இருக்கிறதுனால எல்லா ஸ்டெப்பையும் கற்றுக்கக்கூடிய அந்த ஒரு கான்ஃபிடென்ஸோ இல்லை ஒரு ஃபோக்கஸோ நார்மலாகவே உங்கள்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கலாம். உங்களோட மைண்டில் ஹெசிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் சுத்தமாக இருக்காது. நார்மலாக ஒரு புது என்விரான்மெண்ட், ஒரு டான்ஸ் கிளாஸில் போய் மிரர் முன்னாடி அந்த லைட்ஸ் முன்னாடி டான்ஸ் ஆடணுன்றப்பவே நமக்கு தெரியாமலே நம்ம மைண்டில் அந்த ஓவர் திங்கிங்கோ இல்லை ஹெசிடேஷனோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட் இதுவே நம்ம வீட்டில் டான்ஸ் ஆடுறோம் அப்படின்றப்போ இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் உங்கள் மைண்டுன்ற ஒரு விஷயம் டான்ஸ் லேர்னிங் அப்படின்ற ஒரு மோடுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. ஒரு ஸ்டெப்பாக ஆடணும், பெருசாக ஆடணும் அப்படின்றப்போ நீங்கள் அதை பெருசாக ட்ரை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ஏன்னா இதை டான்ஸ் கிளாஸில் பண்ணுறப்போ சுற்றி ஒரு 4 பேர் இருப்பாங்க, ஐயோ அவ்வளோ பெருசாக பண்ணுமா அப்படின்ற ஒரு குட்டி ஹெசிடேஷனோ இல்லை இவ்வளோ ஸ்டெப்ஸ் போகணும், ரைட் ஹேண்டிங்க லெஃப்ட் ஹேண்டிங்க அப்படின்னு நிறையா விஷயத்தை போட்டு யோசிக்கிற இந்த ஓவர் திங்கிங் இஷ்யூஸோ வரக்கூடியதுன்றது ரொம்ப நார்மலான திங். பட் இதுவே நீங்கள் வீட்டில் ஆடுறப்போ இந்த ஓவர் திங்கிங்கோ இல்லை இந்த ஒரு ஹெசிடேஷனோ ரொம்ப மினிமலாக வச்சுருக்க முடியும். சதீஷ், டான்ஸ் கிளாஸ் போனால் அதில் இருக்க அட்வான்டேஜஸ் என்னன்னு சொன்னீங்க, வீட்டிலேருந்து டான்ஸ் ஆடினா அதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு சொன்னீங்க, நான் ஒரு பிகினர், நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பார்ட்டுக்குள்ளே இப்போ போகலாம். நான் ஒரு பிகினர், டான்ஸுன்ற ஒரு ஸ்கில்லுன்னு எனக்கு என்னன்னே தெரியாது, நானே இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன், ஸோ எனக்கு கொஞ்சம் கைடன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு டான்ஸ் கிளாஸ் மட்டும்தான் போகணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் என்னென்ன அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு ப்ளூ பிரிண்ட் இருந்தாலே போதும். நீங்கள் வீட்டில் இருந்தோ இல்லை எங்கே இருந்து வேணால் கற்றுக்கலாம். உங்கள் ஏரியாலேயோ இல்லை உங்கள் வீடு கிட்டேயோ ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ இருக்குன்னா தயவு செஞ்சு யோசிக்காமல் ப்ளீஸ் கோ ஃபார் த டான்ஸ் கிளாஸ். இல்லை சதீஷ், எங்கள் ஏரியாவில் டான்ஸ் ஸ்டுடியோவே ரொம்ப கம்மி, பட் ஆனால் டான்ஸ் எனக்கு கற்றுக்கணுன்னு பர்சனலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா யூ கைஸ் கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹோம். நீங்கள் எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் இந்த மேரத்தானில் எப்படி வின் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களோட கன்சிஸ்டன்சி, உங்களோட இன்ட்ரெஸ்ட்,
உங்களோட லேர்னிங் எபிலிட்டி, இது எல்லாமே சேர்ந்து தான் வரும். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணுறத யார் வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம், பட் அதை எண்ட் பண்ணுறதுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டு தேவை. அண்ட் கற்றுக்கணும், லேர்னிங் மோட் அப்படின்ற ஒரு விஷயமும் நிறைய தேவைப்படும். ஏன்னா டான்ஸுன்ற ஒரு விஷயம், நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான், டான்ஸ்க்கு ஷார்ட்கட் கிடையாது. நீங்கள் இந்த ரூட்டில் போங்க சீக்கிரம் போயிடலாம், இல்லை இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள் சீக்கிரம் டான்ஸர் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் டான்ஸை பொறுத்த வரைக்கும் கிடையாது. அண்ட் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு தான் நான் எடுத்துப்பேன். ஏன்னா டான்ஸுன்றது நீங்கள் பர்சனலாக உங்கள் மைண்ட் அண்ட் பாடி யூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில், இல்லை ஒரு கிராஃப்ட், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த மாதிரி பண்ணுறப்போ நீங்கள் இதில் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஆப்வியஸாக தெரிஞ்சிடும் உங்கள் டான்ஸில். ஸோ அதனால் ஃபோக்கஸ்டாக, கன்சிஸ்டண்ட்டாக, இந்த இன்ட்ரெஸ்ட்டோட கடைசி வரைக்கும் யார் ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்க தான் டான்ஸர், இல்லை டான்ஸுன்ற ஒரு ஸ்கில்லை அச்சீவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வீட்டில் இருந்தே ஸ்டார்ட் பண்ண போகிற சதீஷ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வெப்சைட் இட்ஸ் யூடியூப். ஏன்னா யூடியூப்பில் இல்லாத கண்டென்ட்டே இல்லை. ஹவு டு டான்ஸுன்னு போட்டால் சர்ன்னு 1லேருந்து ஒரு 100 வீடியோஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்துடும். பட் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, இவ்வளோ கண்டென்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபோக்கஸ்டாக எந்த லைனில் போகிறோன்னே தெரியாது. அதனால் நீங்கள் யூடியூப் மூலமாக கற்றுக்கிறேன், யூடியூப்லேருந்து தான் நான் வீடியோஸ் எடுத்து பார்த்து லேர்ன் பண்ணிக்கிறேன், அந்த டியூட்டோரியல்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தயவு செஞ்சு ஃபாலோ ஒன் இன்ஸ்ட்ரக்டர் அட் அ டைம். சரியா? நான் உங்களை மாற வேணான்னு சொல்லலை. ஏன்னா நீங்கள் நிறையா ஸ்டைல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் டு ஷிஃப்ட் டு த அதர் இன்ஸ்ட்ரக்டர். பட் பிகினராக இருக்கேன், டான்ஸே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஜோனில் இருந்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்ட்ரக்டர் சூஸ் பண்ணுங்கள். அவரோட வீடியோஸ், அவரோட டியூட்டோரியல், அவரோட டீச்சிங் ஸ்டைலுக்கு ஃபஸ்ட்டு அடாப்ட் ஆகுங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு டான்ஸ் ஆடுற வரைக்கும், டான்ஸ்னால் என்னென்னு எனக்கு தெரியும், எனக்கு சொல்லி கொடுத்தா நான் ஆடிடுவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வர வரைக்கும் வேறு ஒரு இன்ஸ்ட்ரக்டர் ஷிஃப்ட் பண்ணாமல் ஒரே இடத்துலையும் உங்கள் ஃபோக்கஸ் வைங்க. நீங்கள் ரொம்ப ஈஸியாக கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற ஒரு ரீசன்னாலேயோ, இல்லை இன்றைக்கி இது ட்ரெண்டு ஒரு நாளைக்கு அது ட்ரெண்டு அப்படின்ற ட்ரெண்டு பின்னாடி போகிறதுனாலையோ நீங்கள் நிறைய ஸ்டைல்ஸ் ஹாப் பண்ணுற மாதிரி ஆகிடும். அண்டு நான் இது சொல்கிற மாதிரி தான், நீங்கள் நிறையா விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. பட் இதுவே நீங்கள் உங்கள் ஃபோக்கஸை ஒரு இடத்துல வச்சிங்கன்னா, அந்த ஸ்கில்லையோ இல்லை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற அந்த ஒர்க்கோ கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான, அச்சீவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. அண்ட் யூடியூப்பை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வீடியோவை ஒரு தடவை ப்ளே பண்ணிட்டா ஓகே முடிஞ்சிருச்சு, இல்லை ஒரு டுட்டோரியலை கற்றுக்கிட்டிங்கன்னா ஓகே நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு திங் என்னென்னா, நீங்கள் அந்த பர்டிகுலர் வீடியோவை எத்தனை தடவை வேணால் நீங்கள் லூப் மோடில் போட்டு பார்க்கலாம். அண்ட் டான்ஸை பொறுத்த வரைக்குமே ரெப்புடேஷன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் யூடியூப் பார்த்து தான் டான்ஸ் பழகிறேன், கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஓகே நான் அது கற்றுக்கிட்டேன், எனக்கு எல்லாம் மைண்டில் ஏறிடுச்சு அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ட்ரஸ்ட் மீ, இதுவே ஒரு 2-3 டேஸ் கழித்து நீங்கள் பார்த்த வீடியோலேருந்து ஏதாவது கொஷின்ஸ் கேட்டாலோ இல்லை அந்த ரொட்டீன் ஆட சொன்னாலோ கண்டிப்பாக உங்களால் 100% கரெக்டாக ஆடவே முடியாது. சரியா? அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக இருந்தீங்கன்னா அது இன்டர்மீடியட் டு அட்வான்ஸ் லெவல். ஓகே, நான் பேசுகிறது பிகினர்ஸ்க்கு. 2-3 டேஸில் கண்டிப்பாக மறந்துடும். சரியா? அதனால் என்ன பண்ணணும்னா, அந்த வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டிங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். 1 டே கழித்து மறுபடியும் அதே வீடியோவை போட்டு மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது தப்பே கிடையாது. யார் சொன்னால் ஒரு டுட்டோரியலை ஒரு தடவை தான் பார்க்கணுன்ட்டு? அதெல்லாம் ரூல்ஸே கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி ரெகுலராக அந்த வீடியோ போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சியாக ஃபார்ம் ஆகும். சரியா? உங்களுக்கு மெமரியில் இருந்துச்சுன்னா ஃபைன், நீங்கள் மியூசிக் போட்டு வீட்டில் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மெமரின்ற ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணுற வரைக்குமாவது அட்லீஸ்ட் யூ நீட் டு ரீவாட்ச் த வீடியோ. இந்த ரீவாட்ச் பண்ணி கற்றுக்கிற ஸ்ட்ராட்டஜியோ இல்லை அப்ரோச்சோ நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. பட் ஐ ஹோப் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இனிமேல் அந்த ரீவாட்ச் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன்.
எவ்ரிதிங் அபவுட் டான்ஸ் அப்படின்ற ஒரு சீரீஸோட லாஸ்ட் எபிசோடில் தான் நம்ம இருக்கோம். அண்ட் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போது. ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் ரெடி. நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பேச போகிற டாபிக் எதை பற்றினா வார்ம் அப். ஓகே, நீங்கள் ஒரு டான்ஸ் கிளாஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, இனிஷியலாக இந்த வார்மிங் அப் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு டான்ஸ் பிகினராக இருக்கீங்க, டான்ஸ் இப்போ தான் கற்றுக்க போகிறீங்கன்னா வார்ம் அப்புன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். தயவு செஞ்சு அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி வார்ம் அப்புன்ற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணாமல் டைரெக்டாக டான்ஸில் ஜம்ப் பண்ணுறப்போ தான் நம்ம உடம்புன்றது ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கும் இல்லை இன்ஜூரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கும். டான்ஸ்க்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது நம்மளோட உடம்பு. ஸோ அதை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. இப்போ நம்ம பேச போகிறது சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு ஃபேக்டர் பற்றி தான். நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம். நம்ம நார்மலாக ரீல்ஸ் தள்ளுறப்போ 10 ரீலில் ஒரு 8 ரீல் டான்ஸ் ரீலாக தான் இருக்கும். அந்த 8 ரீலுமே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். டான்ஸ் ஆடுறவங்களாம் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக, அவ்வளோ ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸோட வாவாக ஆடிருப்பாங்க. பட் இதுவே நம்ம ஆட ட்ரை பண்ணாலோ இல்லை நம்ம வீடியோ எடுத்தாலோ அது பார்க்க ரொம்ப சுமாராக இருக்கும். அண்ட் இந்த ஒரு ஸ்டேஜில் நமக்கு மட்டும்தான் டான்ஸ் வரல, நம்மளை சுற்றி இருக்கவங்களாம் சூப்பராக ஆடுறாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஒரு நெகட்டிவ் ஸ்பைரல், நெகட்டிவ் தாட்ஸ்குள்ளே போகாமல் டான்ஸுன்ற ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்க ஆரம்பித்து அட்லீஸ்ட் ஒரு 3, 4, 5 மந்த்ஸாவது ஆகும் அது விஷுவலாக வெளியில் வரதுக்கு. அண்ட் இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் தயவு செஞ்சு உங்களை யாரு கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க, முக்கியமாக சோஷியல் மீடியா கூட. நம்ம பார்க்குற ரீல்ஸில் ஆடுற டான்ஸர்ஸ், அவங்களோட டான்ஸ் பேக்ரவுண்ட் என்ன, அவங்க எத்தனை வருஷம் டான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க, அவங்க அட்வான்ஸ்ட் லெவலாக இல்லை இன்டர்மீடியட் லெவலாக, இந்த மாதிரி எந்த ஃபேக்டர்ஸுமே நமக்கு தெரியாது. நம்ம பார்க்குற அந்த ரீலுன்றது அது ஒரு ஃபைனல் ப்ராடக்ட்டு தான். அதுக்கு முன்னாடி அவங்க எத்தனை டேக்ஸ் எடுத்திருப்பாங்கன்னு கூட தெரியாது. அண்ட் நம்ம பார்க்குற அந்த ஒரு ஃபைனல் அவுட்புட்டை வச்சு மட்டும் நம்மளோட டான்ஸை பர்சனலாக கம்பேர் பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா அது வேறு, இது வேறு. நம்ம அந்த ரீலில் பார்க்குற டான்ஸஸ்லாம் அவ்வளோ சூப்பராக ஆடுறாங்க, அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஆடுறாங்க, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. பட் இதுவே நான் ஆட ட்ரை பண்ணி ஒரு வீடியோ எடுத்தால் அது வரவே மாட்டேங்குது, எல்லாம் தப்பு தப்பாக ஆகுது, அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா எனக்கு புரியுது. பட் ட்ரஸ்ட் மீ, நீங்கள் அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டில் பார்க்குற ஒரு டான்ஸரோட டான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றது நமக்கு தெரியாது. அவங்க எத்தனை டேக் எடுத்து அந்த ஃபைனல் அவுட்புட்க்கு வந்தாங்கன்றது நமக்கு தெரியாது. அண்ட் அதுக்கு பின்னாடி எவ்வளோ டீம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றதும் நமக்கு தெரியாது. நம்ம சிம்பிளாக அந்த ஃபைனல் அவுட்புட்டையும் நம்மளோட பிகினிங் ஸ்டேஜும் கம்பேர் பண்ணுறதுன்றது நியாயமே இல்லாத ஒரு விஷயம். ஸோ தயவு செஞ்சு நீங்களும் அந்த விஷயத்தை பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு பிகினராக டான்ஸ் கற்றுட்ருக்கீங்க இல்லை கற்றுக்க போகிறீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருங்க. நீங்கள் டான்ஸ் ஆட ஆரம்பித்த ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜஸில் தயவு செஞ்சு உங்கள் டான்ஸ் ப்ராக்ரஸையும் இன்னொருத்தரோட ஃபைனல் அவுட்புட்டையும் கம்பேர் பண்ணாதீங்க. அது உங்களோட டான்ஸ் க்ரோத்துக்கு எந்த விதத்துலையும் ஹெல்ப்பாக இருக்காது. டான்ஸுன்ற ஒரு விஷயம் ஒரு ஸ்கில், ஒரு கிராஃப்ட் அப்படின்றத தாண்டி டான்ஸுன்ற ஒரு விஷயம் ஒரு தெரப்பியாகவும் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். டான்ஸுன்ற ஒரு விஷயமே பேசிக்காக அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு வழின்னு கூட நம்ம சொல்லலாம். யோசிச்சு பாருங்கள், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து ஒரு ப்ரெஷரோடு இருந்தீங்கன்னா ஈவினிங் ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி உங்கள் ஃபேவரட் சாங் போட்டு ஜாலியாக எந்த கவலையும் இல்லாமல் ஒரு 1 hour ஆடினா எப்படி இருக்கும்னு. அதனால தான் நான் சொல்கிறேன், டான்ஸுன்ற ஒரு விஷயம் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸையும் ரொம்ப குறைக்கும். இது மட்டும் இல்லாமல் பேசிக்காக டான்ஸுன்ற ஒரு ஸ்கில்லே உங்களோட கான்ஃபிடென்ஸை நிறையா இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் டான்ஸுன்ற ஒரு விஷயம் நிறைய பேரோட ஐடென்டிட்டியே நிறையா ஷிஃப்ட் பண்ணியிருக்குன்னு கூட சொல்லலாம். நமக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் நம்ம ஒர்க் பண்ணுறப்போ அந்த இடத்துல ஒரு மாதிரி இருப்பாங்க, பட் டான்ஸ் கிளாஸ்ன்னு வந்துட்டாலே டோட்டலாக வேறு ஒரு கேரக்டராக மாறின மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க, பயங்கரமாக ஆடுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ஒரு ஐடென்டிட்டி ஸ்விட்சுன்றது அடல்ட்ஸ் கிட்ட நிறையாவே நம்ம ஃபீல் பண்ணலாம். இப்போது டான்ஸுன்ற ஒரு விஷயத்தோட டைம் லைன் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு டான்ஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கரெக்டாக இன்னையிலேருந்து ஒரு 3 monthsக்குள்ளே டான்ஸோட வெரி பேசிக் பில்லர்ஸ்லாம் நீங்கள் கற்றுன்ருப்பீங்க. அதாவது எப்படி நிற்கணும், எப்படி மூவ் பண்ணணும், எப்படி ஆடணும், என்னென்ன டைரெக்ஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான ஒரு பேசிக்ஸ்லாம் கற்றுக்கிட்டு மினிமம் ஒரு கொரியோகிராஃபியை ட்ரை பண்ணுறதுக்குண்டான கான்ஃபிடென்ஸை வளர்த்துட்ருப்பீங்க. ஓகே, அண்ட் 3 monthsலேருந்து தான் உங்களோட ஆக்சுவல் ஜேர்னியே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா தான் நிறைய கஷ்டமான கொரியோகிராஃபிஸ் கற்றுக்கிறதோ இல்லை டான்ஸில் இருக்க டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. அண்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் அ இயர்க்குள்ளே நீங்கள் கன்ஃபார்மாக ஒரு நல்ல டான்ஸராக மாறியிருப்பீங்கன்றதை நான் நம்புகிறேன். இந்த ஜேர்னியில் கண்டிப்பாக நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க, நிறைய பிரச்சனை வரும், டான்ஸ் ஸ்டெப்ஸு புரியாது. பட் ட்ரஸ்ட் மீ,
எல்லாத்தையும் குட்டி குட்டி வின்ஸாக எடுத்துகிட்டு போங்க. அது உங்கள் டான்ஸ் ஜேர்னியை ரொம்ப அழகாக வச்சுக்கும். டான்ஸுன்ற ஒரு விஷயத்த ஒரு சீசன் மாதிரி ட்ரீட் பண்ணாமல் அது உங்கள் லைஃப்பில் ஒரு பார்ட்டாக உங்கள் ஜேர்னி மாதிரி வச்சுட்டு எடுத்துகிட்டு போங்க. ஒரு வாரம் ஃபுல்லாக டான்ஸ் கிளாஸ் போயிட்டு அந்த ஒரு மாதத்தோட டான்ஸை முடித்து எடுத்து ஓரம் வைக்காமல் டான்ஸுன்ற ஒரு விஷயத்த ஒரு சஸ்டெயினபிள் பேஸில் வச்சு உங்கள் லைஃப் ஜேர்னியில் எடுத்துகிட்டு போங்க. அது வாரத்தில் 2 நாளாக கூட இருக்கலாம். அண்ட் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, டான்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணிங்களா, உங்களோட என்ஜாய்மெண்ட்டு தான் முக்கியமே தவிர்த்து மற்றவங்க அதுக்கு கொடுக்குற வேலிடேஷன் முக்கியம் கிடையாது. ட்ரஸ்ட் மீ, நீங்கள் டான்ஸ் கற்றுக்கிறதுக்கு ஏஜ்ன்ற ஒரு ஃபேக்டர் இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. நீங்கள் உங்கள் லைஃபோட எந்த ஸ்டேஜில் வேணால் டான்ஸுன்ற ஒரு ஸ்கில்லை கற்றுக்கலாம், இல்லை கற்றுக்க ஆரம்பிக்கலாம். டான்ஸுன்ற ஒரு விஷயத்த கற்றுக்கிற ஏஜெலாம் எனக்கு போயிடுச்சுப்பா, இப்போ எனக்கு இருக்க ஏஜுக்கு நான்லாம் டான்ஸ் ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஜாலியாக போய் ட்ரை பண்ணுங்கள். என்ன ஆயிரப்போகுது? டான்ஸ் உங்களுக்கு வருதா வரலையா அப்படின்ற ஒரு விஷயமாவது தெரியும்ல உங்களுக்கு. கடைசி வரைக்கும் வருமா வராதா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கிடைக்கிறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம் தானே. அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, டான்ஸ் கற்றுக்கணுன்ற ஒரு ஆசை இருந்ததுன்னா தயவு செஞ்சு போய் ஏதோ ஒரு கிளாஸில் சேருங்க. உங்களாலேயும் நல்லா டான்ஸ் ஆட முடியுன்றதை நான் நம்புகிறேன். அண்ட் டான்ஸ் கற்றுக்கணும் அப்படின்றத ஒரு செடி வளர்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு க்ரோத் ஃபேஸாக ட்ரீட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு டான்ஸை ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரியோ இல்லை ஒரு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரியோ ட்ரீட் பண்ணாதீங்க. டான்ஸுன்ற ஒரு ஸ்கில்லை நீங்களும் கற்றுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த கிராஃப்டை என்ஜாய் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். I hope இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் நம்புகிறேன். I'll see you guys in another good video. அது வரைக்கும் it's your boy Satish. Tata bye bye. Take care everyone.